2 இல்லை படல். नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। अमुदनार अमुदं कमழ்திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகழுடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரே நயனமும் நெஞ்சகலாவே. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அவள் பாடிக் கொடுத்திருக்கிற திருப்பாவையில் ஒருத்தி மகனாய்னு தொடங்குகிற பாசுரம் இன்று கைங்கரிய பிரார்த்தனையை முக்கியமான நோக்கமாக கொண்டு உயர்ந்த பாவை நோன்பை கோபிகைகள் அனுஷ்டிக்கிறார்கள். நாட்டாருக்காக மழை வேண்டி இந்த விரதம் அனுஷ்டிப்பதாக சொல்லப்பட்டாலும் இவர்களுடைய உள்ளங்களிலே எண்ணமானது கண்ணனோடே சேர்ந்திருக்க பெற வேண்டும், அவன் உகந்த கைங்கரியங்களை பண்ணி அவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும்ங்கிறது தான் இவர்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் இன்றைய பாட்டு ஒருத்தி மகனாய்ங்கிற பாசுரம். நாம் 21ஆம் பாட்டிலிருந்து சில பல அர்த்த விசேஷங்களை அனுபவித்து தலை கட்டாமல் இருக்கிறோம். சுருக்கமாக இருக்கிற அவகாசத்திற்குள்ளாக முக்கியமான அர்த்தங்களில் சிலவற்றை நாம் அனுபவித்து மகிழலாம். நேற்றைய பாட்டு மங்களாசாசன பாட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய அருமை மகள். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியே பெரியாழ்வாருங்கிற பெயர் பெற்றவர். அவருடைய திருக்குமாரத்தின்னு சொன்னால் பல்லாண்டு பாடினாத்தானே பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தின்னு உலகம் சொல்லும். அதனாலே நேற்றைய பாசுரத்தாலே நாவிற்கு ஷட்ரசமிட்டாள்னு சொல்லுவார்கள், அறுசுவை உணவு. அதனால தான் 6 தடவை போற்றி போற்றின்னு நேற்றைக்கு பாடினாள்.
அன்றிவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குணிலாபெரிந்தாய் கழல் போத்தி, குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போத்தி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்னென்னும் சேவகமே ஏத்திப் பரகொள்வான், இன்னியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்பது பாசுரம். இந்த பாட்டை பாடியேன் அனுசந்திக்கும் போது, அதாவது சொல்லும் போது, அத்தனை உச்சரிப்பு தெள்ளத் தெளிவாக சரியாக உச்சரித்தேன்னு சொல்ல முடியாது. அன்றிவ் உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லும்போது அன்னிவ்வுலகம் அளந்தாய் அடி போத்தி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எந்த திவிதேசத்துக்கு போனாலும், எந்த விஷ்ணுவாலயத்திற்கு சென்றாலும், அங்கே திருப்பாவை ஓதப்படும் போது இப்படி என் சொன்னேன் பாருங்கோ, இப்படித்தான் மென்மையாகத்தான் ஓதுவார்கள். சாதாரணமாக போற்றின்னு சொன்னாத்தானே சரியா இருக்கும். போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் இந்த பாட்டிலே எங்கெங்கெல்லாம் போற்றின்னு வருகிறதோ அங்கெங்கெல்லாம் போத்தின்னே சொல்லுவார்கள். அதே போல அன்றிவ்வுலகம்னு சொல்ல வேண்டி இருக்க அன்னிவ்வுலகம் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். இதற்கு ரொம்ப அழகான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பகவான் ரொம்ப மென்மையானவன், ஒரு குழந்தைய போலே. இப்போ நாம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறச்சே பின்னாடியா ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு நம்ம முதுகில் தட்டிட்டு எப்படிரா இருக்கேன்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நன்னாத்தான் இருந்தேன், ஆனால் நீ கேட்ட பாரு, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துட்டேன்னே சொல்லலாம். இப்படித்தான் அதிர்ச்சி ஊற்றா போல வந்து விசாரிப்பியா? கொஞ்சம் பக்குவமாக பக்கத்தில் மெதுவாக வந்து விட்டு மெதுவாக கூப்பிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டிருந்தா நன்னா இருந்திருக்குமே. என்னால் இல்லை சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பண்ணேன் அப்படின்னுவார். நான் கொடுத்துட்ருப்பேன் உனக்கு சர்ப்ரைஸ். அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு நிமிஷம் ஆகி இருந்தா. அப்போ ஒரு பதற்றம்ங்கிறது நமக்கு ஏற்படுறது. பகவானை நாம் அணுகும் போது அவரை ரக்ஷகராக நாம் பார்த்தல்ங்கிறது கூடாது. அவர் தான் ரட்சிப்பவர். ஆனால் அவரை ஒரு ரட்சிய வஸ்துவாட்டம் பார்க்கணுமா? நம்மாலே காக்கப்படுகின்றவரை போலே அவரை நினைத்து கொண்டு நாம் அணுக வேண்டும். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுகிறேன். எம்பெருமானுடைய அந்த திவ்யாத்மஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். அந்த பெருமானுடைய பரமாத்மா அப்படின்றோம் இல்லையா? அப்போ அவருடைய திவ்யமான ஆத்மஸ்வரூபம். நான் அதை நினைச்சுட்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா தோன்றும்? அவர் ரட்சிக்கிறார், நான் ரட்சிக்கப்படுகிறேன். இது நான் எதை நினைச்சுண்டா தோன்றும்? அவருடைய திவ்யமான ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சுண்டா அவர் காப்பாற்றுகிறவர், நான் காப்பாற்றப்படுகின்றவன் அப்படிங்கிறது எனக்கு புரியும். இப்ப அடுத்தது சொல்றேன். இதே அவருடைய திருமேனியை நான் பார்த்துட்டேன்னா, திவ்யமங்கள விக்கிரகம், அந்த வடிவழக நான் பார்க்கறேன்னால் ரொம்ப மென்மையானவரா இருக்காரே, அவர் காப்பாற்றப்படுகிறவர், நான் தான் காப்பாத்துறவன். எப்படி மாறி போச்சு பாருங்க. அவருடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை நினைச்சுண்டா அவர் ரக்ஷகர், நாம் ரக்ஷிய பூதர்கள். அதே அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்துட்டேன்னால் அவர் ரக்ஷிய வஸ்துவாயிடுறார், காப்பாற்றப்பட வேண்டியவர் ஆயிடுறார். என்ன நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் தான் அவரை காப்பாற்றணும்னு பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை கண்ணன் பிறந்தான். 4 திருக்கரங்களோட சங்க சக்கர கதா பத்மங்களை தாங்கியவனாய் ரொம்ப ஆச்சரியமான அவதாரம். வசுதேவர் பார்க்கிறார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. எவ்வளவு வசந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஜாதோசி, நீயே பிறந்திருக்கிறாய். யாரு? தேவதேவேஷனே, நீயே பிறந்திருக்கிறாய். சாட்சாத்து பரமாத்மா, நீதான் வந்து பிறந்திருக்கிறாய். சரி என்னன்றா போல பெருமாள் அந்த குழந்தை அப்படி தலையை அசைச்சார். அடுத்து வசுதேவர் சொல்றார், நீ 4 திருக்கரங்களிலே தயவு செய்து 2 திருக்கரங்களை மறைத்துக்கொள், இந்த சங்க சக்கரங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுடு. ஏங்கிறா போல பெருமாள் கேட்டார். கம்சனுக்கு தெரிஞ்சா உன்னை ஏதாவது பாடா படுத்திடுவானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னார். இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவதேவேஷான்னு பெருமான கூப்பிடுறார், நீதான் பரமாத்மாங்கிறார். அது வரைக்கும் மூளை ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு அவருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிட்டார்? நீ இப்படி இருந்தியானா கம்சன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குங்கிறார். பெருமாள் கேட்டார், ஒன்னும் என்னை பரமாத்மான்னு கூப்பிடாத இரு, இல்ல கூப்பிட்டுட்டாயாகில் அவனால் என்னாகுமோ இவனால் என்னாகுமோங்கிற அச்சமே ஏற்படக்கூடாது. ஏன்னா என்னை எவனாலையும் ஏதும் செய்ய முடியாது. சில பேர் சொல்றாளையோ எந்த கொம்பனாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்றா போலே இந்த இடத்துலையும் அதே தான் சொல்றார் பெருமாள். என்னை யாராலும் ஏதும் செய்ய முடியாது. அவர் சொன்னார், அது திவ்யாத்மஸ்வரூபத்தை பார்த்தேன்னா தேவதேவேஷான்னு கூப்பிட்டுருக்கேன்.
உன்னையே பார்த்துட்டேன்னா ஐயோ குழந்தையாச்சே நாம காப்பாற்றணுமேன்னு எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு உண்மை சொல்றேன், பகவானுக்கு ஒருபோதும் ஏதும் ஆபத்து ஏற்பட போவதே கிடையாது. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க கோயிலுக்கு போனா நீ சௌக்கியமான பெருமாளை விசாரியுங்கோ. ஒருத்தர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, எந்த தீமையும் ஏற்பட போறது இல்லைன்னு நீரே சொல்லிட்டீர், அப்புறம் நான் என்னத்துக்கு சௌக்கியமானு கேட்கணும் இப்போ? ஓஹோ, அப்ப சௌக்கியம் இல்லாதவாளை பார்த்தா தான் சௌக்கியமானு கேட்கணுமா? அதனால தான் அப்படி வச்சிருக்கா போல் இருக்கு. இங்க யாரும் சௌக்கியமா இல்லை, அதனால வார்த்தைக்காவது ஒருத்தர் சௌக்கியமானு கேட்டா ஒரு ஆறுதலா இருக்குமேங்கிறதுனால சௌக்கியமானு கேட்கறத வழக்கமா வச்சுட்டு இருக்கோமான்னா, அவருக்கு ஏதோ ஆக போறது இல்லைங்கிறதுனாலே சௌக்கியமானு கேட்க வேண்டாம்னு பொருள் ஆகாது. அவருக்கு ஏதும் ஆக போவதில்லை தான். இப்படி வச்சுக்கோங்க, நம்ம மூளை எப்ப வேலை செய்யணுமோ அப்ப வேலை செய்யாது, எப்ப வேலை செய்ய வேண்டாமோ அப்ப ரொம்ப நன்னா வேலை செய்யும், எப்ப அவசியம் இல்லையோ அப்ப வேலை செய்யும். சில பேர் நம்ம பார்த்து ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசியிருப்பா, ரொம்ப அழகா நாம பதிலடி கொடுத்துருக்க முடியும், ஆனா அப்ப புரிக்காது, அப்ப எதுவுமே தோன்றி இருக்காது. அங்க நன்னா வசவெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி 10 பேர் எதிரில் நிக்க வச்சுட்டு இப்படி கேட்டு இருந்தான்னு சொல்லும் போது ஒண்ணு நமக்கே அப்ப என்ன பதிலடி கொடுத்துருக்கணுமோ அது நினைவிற்கு வரலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவா சொல்லுவா, அவன் அப்படி சொன்னானா இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ வரமாட்டியா, இந்த வார்த்தை நீ சொல்லியிருந்தாயாகில் அங்கேயே அவன் ஓடி போயிருப்பான், உனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னா, ஐயோ அப்ப அது நினைவிற்கு வரணுமே, வந்தில்ல. மூளை அப்ப வேலை செய்யல, இப்ப வேலை செய்யறது, இப்ப வேலை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. போய் என்ன தேடி பிடிச்சி பார்த்து அப்ப நீ என்ன வெசன் இருக்குச்சே எனக்கு அது ஞாபகம் இல்லை அதனால அதை கேட்டு போலான்னு வந்தேன்னு போனோம்னா அது நமக்கே அத்தனை சுவாரஸ்யமா இருக்காது. அப்பவே அங்கவே போட்டுட்டு இருந்தோம் கேட்டுட்டு இருந்தோம்னால் அது அங்க உடைச்ச தேங்காயாட்டம் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அது நினைவிற்கு வரல, மூளை வேலை செய்யல அப்படிங்கிறோம். அப்ப எப்ப வேலை செய்யணுமோ அப்ப வேலை செய்யறது இல்லை, எப்ப வேலை செய்ய வேண்டாமோ அப்ப நிச்சயம் வேலை செய்யும். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ சாதாரணமா பகவானுக்கு எந்த தீமையும் யாராலும் நிகழாது, ஆனா நமக்கு அந்த அறிவு வேண்டாங்கிறா. மீதி எல்லா அறிவும் நம்ம கிட்ட இருக்கட்டும், அவனுக்கு ஏதும் ஆகாதுங்கிற அறிவு அது நமக்கு தேவையில்லை. அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோங்கிற அச்சம் இருக்கு பாருங்கோ, அந்த அச்சம், அந்த அறிவின்மை தான் உனக்கு பெருமை தருங்கிறா. நமக்கு எது பெருமைனா அறியாமையில் இருப்பதே பெருமை. எல்லா அறியாமையும் சொல்லல இந்த இடத்துல, இந்த ஒரு விஷயத்துல அறியாமை, மீதி எல்லாத்துலயும் நல்ல அறிவோடு இருங்கோ, வேண்டான்னே சொல்லலை, அறிவாளியா இருங்கோ, இல்லைன்னாலும் அறிவாளின்னு நினைச்சுட்டு இருங்கோ, ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அவருக்கு என் வருமோ, என்ன தீமை அவருக்கு ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நாம பயப்படுறது இருக்கு பாருங்கோ, அதைத்தான் வயிறு பிடிக்கைன்வா. அன்னி உலகமளந்தாய் அடிப்போத்தின்னு ஆரம்பித்து ஆண்டாள் பாடுறாள் இல்லையோ, நஞ்சியருங்கிற ஆச்சாரியர் சொன்னார், கதே ஜலே சேத்து பந்தம் தமப்பனாருக்கும் திருமகளாருக்கும் பணியினர். ரொம்ப அழகான வார்த்தை சொல்றார். ஒரு ஊர்ல பெரிய வெள்ளம், ரொம்ப பயங்கரமான வெள்ளம், எல்லாம் ஊரே அடிச்சுன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு என்ன திட்டம் எல்லாம் ஒதுக்கி பாலம் எல்லாம் ரொம்ப நல்லா கட்டி பாலம் கட்டிட்டு அதை திறப்பு விழா திறக்கிறதுக்குன்னு அமைச்சர்லாம் வந்தார். அமைச்சர் பெருமக்கள் அப்படின்னு போட்டிருப்பா, நிறைய பேர் வரான்னு அர்த்தம். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள், கல்வெட்டெல்லாம் வச்சாச்சு, எல்லாரும் வந்துட்டா, எல்லாரையும் ஊர்ல போய் கூட்டிட்டு வரோம்னு போயிட்டு இருந்தா அவா. ஒரு அதிகாரி கேட்டார், எங்க போறீங்க, யாரை கூப்பிடுறதுக்கு போறீங்கோ அப்படின்னு கேட்டார். இல்ல ஊருக்குள்ள போய் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரோம், பெரிய பாலம் திறந்து வச்சிருக்கோம், அதனால இன்னைக்கு பாலத்தை திறக்க போறோம், நீங்கள்லாம் வரணும்னு சொல்றதுக்கு போக வேண்டாமான்னா, ஊர்ல ஒரு பையே இல்லை அப்படின்னா எல்லாரும், ஏன் என்னாச்சு, அதான் வெள்ளம் வந்தது, எல்லாம் அடிச்சுன்னு போயாச்சு, ஊரே அடிச்சுன்னு போயாச்சு. ஐயோ ஊரே அடிச்சுன்னு போயாச்சுன்னா இப்ப யாருக்காக நாம பாலம் கட்டியிருக்கோம்? நியாயமான கேள்விதான். சுவாமி ரொம்ப முன்னாடியே பாலம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கினீர்கள். நிதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு, அதாவது திட்டத்திற்கென்று நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த நிதியை ஒரு காலத்துல நீங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டீங்கோ, அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ சண்டை போட்டு திரும்ப நிதியை வாங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குள்ளாக வெள்ளம் வந்து ஊர் மொத்தம் அடிச்சுட்டு போயாச்சு. இப்ப யாருமே இல்லை, மிச்ச சொச்சம் இருந்தவாடு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா, அப்ப பாலம் கட்டி பிரயோஜனம் இல்லையா? இதைத்தான் நஞ்சியர் கேட்கிறார். என்னைக்கோ நடந்த சரித்திரங்கள், எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய பல்வகை சாகசங்கள் என்னைக்கோ பண்ணி முடிச்சுட்டார். ஐயோ அன்னைக்கு இப்படி பண்ணாரே போற்றி, ஐயோ அந்த நாள் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்ததே, அப்ப எத்தனை பெரிய காரியம் பண்ணியிருக்கார், ஜாகிரதை போற்றி. இது உங்களுக்கு புரியறதுன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை வெளியூர் கிளம்பிட்டு இருந்தார், அந்த வெளியூர் கிளம்புற குழந்தை ஃபாரின் போயிட்டு இருக்கார். அப்ப அப்பா அம்மா ஒண்ணுமே பேசலை, ஒன்றும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அந்த குழந்தை போயிட்டான், அங்கே போயிட்டு ஃபாரின் போயாச்சு, நன்னா படித்து அங்கேயே உத்தியோகம் கிடைச்சது, நன்னா ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார், குழந்தைகள் பிறந்தது, நல்லா ஓஹோன்னு சம்பாதிச்சுட்டார், போதுங்கிற எண்ணம் ஏற்பட்டு திரும்ப இங்கே வந்துட்டார். திரும்ப இங்கே வந்தாச்சு, அம்மா அப்பா வாப்பான்னு வரவேற்றா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பையனுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம், நான் ஊருக்கு கிளம்பும் போது
இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வேலைக்கு சாப்பிடு, உடம்ப நல்லா பார்த்துக்கோ, ஊர் சுத்தாதே, இந்த மாதிரி எத்தனை உபதேசங்களை பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். இதெல்லாம் அவன் கண்டிப்பாக பண்ண போறான்னு அர்த்தம். இப்போ என்னென்னலாம் உபதேசம் இப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது எதுக்குன்னா, இதெல்லாம் நிச்சயமா அவன் பண்ண போறாங்கிறது அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இத்தனை சொல்லி அனுப்புறது, அவன் கேட்கறான் கேட்கல சொல்றது கடமை. ஒரு அஜ்ஞானத்தால தாயார் சொல்லி அனுப்புவாளோ இல்லையோ, ஒன்னும் பேசாத அனுப்பிச்சாளே அப்படின்னு எப்பயுமே அவன் நினைச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் ஆச்சு. இப்ப அவனுக்கே 50 வயசு ஆச்சு, ஊருக்கு திரும்ப வந்தாச்சு, இங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு இங்க வந்தாச்சு. வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் திடீர்னு போய் அவன் அறை கதவை தட்டினாள். பிமால இருக்கும், கதவை தட்டிட்டு சொல்றா, பிள்ளாய் நீ அன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னியே, இன்னைக்கு சொல்றேன் ஜாகிரதையா போயிட்டு வா, பத்திரமா இரு, உடம்ப நன்னா பாத்துக்கோ. பிள்ளை உடனே கேட்பாரு, அம்மா ஏதாவது உனக்கு கிருகிருன்னு தலை சுத்திட்டு வருதா, ஏதாவது உடம்பு நன்னா இல்லையா, இப்போ நீ அன்னைக்கு ஏன் சொல்லலைன்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்திருக்கேன், அது வேற விஷயம். அதுக்காக இன்னைக்கு பிம்மால எழுப்பி நீ அன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு சொல்றேன் நீ நன்னா இருன்னா, அப்ப அந்த அம்மா நியாயமா என்ன தெரியுமா சொல்லணும், ஏன் ஆண்டாள் சொன்னா மட்டும் நீங்க பாட்டா பாடலையான்னு கேட்கணும். அவ்வளவுதான். இப்ப அன்னி உலகம் அளந்தாய் அடி போத்தி, என்னைக்கோ நீ திருவிக்கிரமாவதாரம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாய், வன்மா வையமளந்த எம் வாமனான்னு பாசுரம் ஆழ்வார் பாடுறார் பாருங்க. இந்த உலகத்தினுடைய வன்மையை பார்த்தார், பகவானுடைய மென்மையை பார்த்தார். இத்தனை மென்மையானவன் இந்த உலகத்தை அளந்திருக்கிறானே, பிராட்டிமார்கள் தொட்டாலும் கன்றும்படியான திருமேனிங்கிறான். தாயார் அப்படி தொட்டுட்டான செவந்து போடும்னா எத்தனை மென்மையானவனா பகவான் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தை, காடும் மேடும் கல்லும் முள்ளும் இப்படி இருக்கிற இந்த பள்ளமுமா இருக்கிற இந்த உலகத்தை அளந்திருக்கிறானே, அவன் திருவடிகளுக்கு என்ன வலிச்சிருக்கும். ஜாகிரதை, பல்லாண்டு, போற்றி. இப்ப கீழே ஆரம்பிச்ச ஒரு விஷயம் சொன்னேன். இந்த பாட்டை அப்படியே அந்த தமிழ் உச்சரிப்பு பிசகாமல் நாங்கள் சொல்வதில்லை. ஏன் சொல்றது இல்லை? அது தப்பு இல்லையா? தமிழ்னா சரியாக உச்சரிக்க வேண்டாமா? உங்களுக்கு ழா வரல அப்படின்னா இப்ப தமிழ்னு நிறைய பேர் வந்தார்கள் அப்படின்வா, அப்படியே கேட்கறச்சவே போய் ஒன்று கொடுக்க மாட்டோமான்னு இருக்கும். அதனால வந்தார்கள்னா கேட்க நன்னா இருக்கா, அழகா சொல்ல வேண்டாமா? வந்தார்கள், போனார்கள். எத்தனை பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் வரலேங்கிறது பெரிய பெருமை தெரியுமா? வரலன்னு ஒரு கவலையே பட மாட்டான். ஐயோ தமிழே தெரியாது அவனுக்கு அப்படின்னா அது சொல்றதுக்கு கூசணும். நம்ம என்னமோ இன்னைக்கு ஆங்கிலம் தெரியலன்னா அது ஒரு பெரிய குறைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒன்றும் குறையே கிடையாது. இன்னைக்கு எத்தனை விஸ்வ பிரசித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு விளையாட்டு வீரர்களை நீங்கள் எடுத்துட்டீர்களானால் ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறதுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கிறவனா இருப்பான். நீங்க ஹவ் ஆர் யூன்னு கேட்டுட்டா ஐ எம் ஃபைன்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. அவ்வளவுதான். ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுன்னு ஒரு பெரிய குறையா? ஆங்கிலம்ங்கிறது என் பாஷையா இருந்து எனக்கு தெரியலன்னா தான் அது எனக்கு குறை. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நம்முடைய மொழி நமக்கு தெரியலேன்னு சொன்னால் நாம் ஆடையின்றி நிற்பவர்களுக்கு சமம், நம் அடையாளங்களை இழந்து நிற்பவர்களுக்கு சமம், இருந்தும் இல்லாதவர்களுக்கு சமம். அதனால சில பேருக்கு அது பெருமையா இருக்கும் இல்லையோ, இல்ல தமிழ் சரியா வராது. அவ தமிழ் சில பேர் அதை தமிழ் வாழ்கங்கிறதோ இல்ல அவர்கள் வந்தார்கள் போனார்கள் ஏதோ பிரச்சனை இருந்து சொல்ல வரலேங்கிறவளை பத்தி இப்ப பேச்சே கிடையாது. அதுல ஒரு ஆர்வமே இல்லை, தெரியவே இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. உச்சரிப்பு அழகா இருந்தா தானே கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்குமே உச்சரிப்பு சரியா இல்லைன்னா நீங்க என்ன கன்வே பண்ண வரீங்கோ, எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள், அதுவே நமக்கு புரியாது. என்னமோ பேசிட்டு இருந்தார், ஏதோ சொல்லணும்னு நினைச்சார், ரொம்ப நாளி பேசினார், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தார். உட்காந்து நானும் கேட்டு இருந்தேன், என்ன சொல்ல வந்தார், ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சு வந்திருக்கார் போல் இருக்கு. நடுவுல நானும் என்னமோ இப்படி கேள்வி கேட்டு பாக்குறேன், அப்படி கேள்வி கேட்டு பாக்குறேன். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, நான் கேட்கிற கேள்வி எனக்கே புரியாதா போல ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தார் அப்படின்னு விட்டா. அப்ப அந்த உச்சரிப்பு முக்கியம். எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு தானே சொல்லணும். ஆனா எங்க வேணும் நான் போங்க, நாளைக்கு கூட திருப்பாவை கார்த்தால சொல்லுவா, போய் கேட்டு பாருங்க, அன்னி உலகம் அளந்தாய் அடி போத்தி அப்படின்வா. ஏன் அப்படின்னா குழந்தைய போல இருக்கிற பெருமாள். நான் திடுதிப்புன்னு அவர்கிட்ட போய் நான் நரநரன்னு பல்ல கடித்து கொண்டு ரொம்ப உரத்த குரலிலே அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன பாருங்க, நீங்க நின்றுட்டே இருந்தீங்க, பின்னாடியா ஒருத்தர் தட்டுட்டு எப்படிடா இருக்கேன்னா தூக்கி வாரி போடுறதுன்ற இல்லையோ, அந்த மாதிரி பகவானுக்கு தூக்கி வாரி போட்டுவிடக்கூடாது. தமிழோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பகவானுடைய பாதுகாப்போட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன தமிழ் சரியா உச்சரிக்கணும்னு இவ்வளவு பெரிய பாடத்தை எடுத்துட்டு இப்ப இப்படி சொல்றீங்கன்னா அவனா தமிழா, மத்ததெல்லாம் எடுத்துக்கோங்க, மத்ததெல்லாமா தமிழானா தமிழ் முக்கியம்.
தமிழா அவனான் வந்துடுத்துனா அவன் தான் முக்கியம் நமக்கு. அவனை விட இன்னொன்று நமக்கு முக்கியமா? ஏன்னா அவன் தந்த தமிழ் இது. அவன் ரொம்ப ஆசையாக ஆழ்வார்களை பிறப்பித்து இந்த மொழிக்கு மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறான். இன்னொன்னு, நேற்றுக்கு ராத்திரி எல்லா திவ்யதேசங்கள்லையும் ஆழ்வார் மோட்சங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. எத்தனை திவ்யதேசங்களை ஒரு ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ எடுத்து பார்த்தோம்னால் எத்தனை திருத்தலங்களிலே எத்தனை விமரிசையாக அது நடந்திருக்கிறது. திருவாரூர் திருநகரி வீடியோ கூட வந்திருந்தது. ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அங்கும் நடைபெற்றிருக்கிறது. காளமேக பெருமாள் திருமோகூர் அங்கே நடந்த வீடியோ அடியன் சேவிச்சேன். காஞ்சிபுரத்தில் நேரடியாக இருந்து தரிசிக்கிற பாக்கியம் பெற்றேன். திருவரங்கத்தில் ஓஹோன்னு இன்னைக்கு கார்த்தால முடிஞ்சிருக்கு. இத்தனை திவ்ய தேசங்கள்ல அப்பதான் கார்த்தால ஒரு சிந்தனை அடியனுக்கு தோன்றியது. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. நம்ம பாரத தேசம்னு எடுத்துட்டாலே பல 100 மதங்கள், பல்லாயிரம் மதங்கள் இருக்கு. இதை பெருமையோட சொல்லலாம். வைணவர்கள் ஓரோருத்தருக்கும் இது பெருமை. ஒரு பக்தன் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறார் போலே ஒரு நிகழ்ச்சி மற்றைய சமயங்களிலே உண்டான்னு சொன்னால் இல்லைங்கிறத சத்தியம் பண்ணி சொல்லலாம். நம்மாழ்வார வைணவம் கொண்டாடுமா போலே எந்த பக்தனையும் எந்த சமயமும் கொண்டாடலேங்கிறது தான் உண்மை. வேணும்னா இவா எத்தனை அழகா கொண்டாடுறா, நாம ஏதாவது பண்ண மாட்டோமான்னு பார்க்கலாம். ஏன் எத்தனையோ சைவாலயங்கள் உண்டு. அந்த சைவ சமயம் சார்ந்தவனான சிவபெருமானை அத்தனை ஏத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய குரவர்கள். அதாவது குரவகாங்கிற சொல் அது பன்மை, குரவகா, அதைத்தான் குரவர்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த குருமார்கள் எத்தனை பாடி இருக்கிறார்கள். எங்கேனும் ஒரு இடத்துல அவர் கைலாயம் புகுந்தார், அந்த நிகழ்ச்சி இங்கனம் நடத்தப்படுகிறது. இது ஒரு குறையா சொல்லலை, மற்றதுல இல்லைங்கிறத மட்டும்தான் சொல்றேன். இதுல என்ன அழகா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. நம்மாழ்வார் எங்கனம் வைகுந்தம் புகுந்தாருங்கிறத இங்க அபிநயித்து காட்டுமா போலே ஒரு நிகழ்ச்சி. நீங்க எந்த விதேசத்துல வேணும்னா இருங்கோ, அது பெரிய திருவோலக்கமாக ஸ்ரீவைஷ்ணவ அடியார்களோட கூடி இருந்து அந்த சமயத்திலே சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கினன்னு அந்த பாசுரம் வைகுண்டத்தினுடைய வர்ணனத்தை ஆழ்வார் பண்ணி வச்சிருக்கார். வைகுண்டம் போனா என்ன நடக்கும், அங்கே எப்படி வரவேற்பர்கள், எவ்வவர்களை நாம் அங்கே சந்திப்போம், அவ்வவர்கள் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் என்ன, கடைசியில வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை முடிச்சுட்டார். இதுக்கு அது எப்பேற்பட்ட இன்பம்னா அது என்னன்னு சொல்றது, இதுக்கு மேல இன்பமே இல்லை, அதுதான் அதுன்னுட்டார். அந்தமில் பேரின்பம், முடிவில்லா பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, அங்கும் அடியவர்களோட வாழ்ச்சி அப்படிங்கிற அந்த 10 பாசுரங்களை ரொம்ப பண்ணிசைத்து ரொம்ப ஆச்சரியமாக இவர்கள் பாடும்போது அந்த ஆழ்வாரை மூவராக சேர்ந்து கொண்டு, காஞ்சிபுரத்துல 3 சுவாமிகள் அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வருவார்கள். ஏன் அப்படின்னால் காழியூர் தேவராஜன் சுவாமி ஒரு தடவை சாய்ச்சார். ஓங்காரமாகிற ரதமேரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரணவமாகிற ரதம் வரும், அந்த ரதத்திலே ஏறி முக்த ஜீவன் வைகுண்டத்தை கிட்டுகிறான். அ உ மான் 3 அக்ஷரங்கள் சேர்ந்தது பிரணவம். 3 அர்ச்சக சுவாமிகள் அதுக்கு தான் 3 பேராக எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறார்கள்னா ஆழ்வார் ஓங்காரமாகிற ரதமேறி இருக்கிறார்னு அர்த்தம். அந்த ஆழ்வாரை எழுந்தருள பண்ணும் போது அத்தனை பேர் சால்வை நன்னா உடுத்தின்னு வந்திருப்பான். நேற்றைய தினம் சால்வை இல்லாத குழந்தைய கூட பார்க்க முடியாது கோயில்ல. அத்தனை பேரும் பெரியவர்களா இருக்கட்டும் சிறியவர்களா இருக்கட்டும், நல்ல குளூர் வேற. நீங்கள் சென்னை வாசிகள் எவ்வளவோ தேவலாம். காஞ்சிபுரம் இவா ஊர் திருவாரூர் திருநகர்லாம் இப்ப போனீர்களானால் நடுநடுக்கிடும் நம்மள. அப்படியே நேற்றுக்கு அத்தனை குளூரும் இருந்தது. அத்தனை குழந்தைகள் எல்லாம் சால்வை கட்டிண்டு அந்த ஆழ்வார் எழுந்தருளுகிறார்னா உள்ளுக்குள்ள உத்தரியம் கட்டிட்டு இருப்பா. இதுக்குள்ள இருக்கு பாருங்க, உத்தரியம் இருக்கும். மேல இந்த சால்வையை களைந்து கீழே ஆழ்வாருக்கு அவர் திருவடி அந்த பொன்னடி பூமியிலே அங்கனமே படலாகுமோ வன்மா வையமளந்த வாமனான்னு பெருமானை பார்த்து பாடியிருக்காருன்னா ஆழ்வார் எத்தனை மென்மையானவர். என்ன பகவான் பார்த்து என்ன கேட்டார், இந்த திருவடிகளை கொண்டு, இந்த மென்மையான திருவடிகளை கொண்டு உலகத்தை எல்லாம் அளந்தாயே, உனக்கு என் வலிக்கிறதோன்னு கேட்டிருக்கார். அவர் எப்படிப்பட்டவர், அந்த பெருமானையே தம்முடைய சித்தத்திலே உடையவர். அவர் எத்தனை மென்மையானவரா இருப்பார். அதனால் அத்தனை பேர் அந்த சால்வைகளை எல்லாம் கீழே அவருக்காக விரித்து அதன் மேல் அவர் எழுந்தருளி பெருமானை சுற்றி வந்து அங்கே திருவடி தொழல் உற்சவத்தை கண்டு அதுக்கப்புறம் நாம பிரார்த்திக்கிறது அவரிடத்துல. இன்னைக்கு தான் ஒரு அன்பர் கேட்டார், நேற்றுக்கு ஆழ்வார் முதல்ல போகிறச்சே சூழ்வி செம்பணிமுகில் முனியே நான்முகனே இந்த 20 பாசுரங்கள் பாடப்படுகின்றன. சரியா சொன்னா 22 பாசுரங்கள் முதல்ல பாடப்படும். அப்புறம் அப்படி சுத்தி வந்துட்டார். பெருமாள் திருவடிகள்ல ஆழ்வார் எழுந்துள்ள பண்ணியாச்சு. நல்லா துளசி தளங்களை கொண்டு வந்து மேல சால்வையெல்லாம் போர்த்தி அப்படியே அவருடைய திருநெற்றி இருக்கு பாருங்கோ, பகவானுடைய திருவடிகளிலே பதிய பெற்றிருக்கும். மோட்சம் அடைஞ்சுட்டார் ஆழ்வார், பெருமானை கிட்டி விட்டார். இப்ப நம்ம நிலைமையை யோசிச்சு பார்க்கணும், நாம் என்ன பண்ண போறோம். ஏன்னா நமக்கு ஆழ்வாரை விட்டுட்டா
நம்மளால முடியாது. நிச்சயமாக ஆழ்வார் இருந்து நம்ம எல்லாம் வாழ்விக்க வேண்டும்ங்கிற அபிப்பிராயம் இருக்கிறதுனாலே நாம பிரார்த்தனை பண்ணுவோம், சுவாமி ஆழ்வாரை திரும்ப தந்தருள வேண்டும். அது சில திவ்யதேசங்கள்ல உண்டு, சில திவ்யதேசங்கள்ல அப்படி பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. கொஞ்ச நாளில கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவிப்பா, ஆழ்வாரை பற்றிய பிரபந்தம். அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவிக்கப்படும் போது திரும்ப ஆழ்வாரை அங்கேருந்து எழுந்தருளை பண்ணி கொண்டு ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல கொண்டு வந்து எங்கே முதலிலே அவர் எழுந்தருள் இருந்தாரோ அங்கேயே அவரை வீத்திருக்க செய்வார்கள். இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு அடியன்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், சுருக்கமா சொல்லுங்கோ. இப்ப ஆழ்வார் திரும்ப வரதை பத்தி, மோட்சம் போனதை பத்தி இத்தனை நாள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப திரும்ப வரணும், ஏன்னா நாம பிரார்த்தனை பண்றோம், எங்களுக்கு அவரை விட்டா ஆள் கிடையாது, திரும்ப ஆழ்வாரை தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். உடனே பகவான் ஆகட்டும்னு ஆழ்வாரை தரார். அந்த நிகழ்ச்சியை வருணித்து சொல்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்ப இங்க வரும்போது எழுதினதுதான் ஒரு 4 வரி, அதை சொல்லி காட்டுறேன் பாருங்கோ. மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்புல ஒரு பாட்டு பாடுறார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. இது பாசுரம். இந்த பாட்டுல அன்பன் அன்பன் அடிக்கடி வருது பாருங்க. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பி. அன்பன் தன்னை, பகவான் தான் அன்பன், அளவத்த அன்பாளன் அப்படின்னு பகவானை சொல்றோம் இல்லையோ. அவர் அன்பே வடிவானவர், அன்பாளனா இருக்கார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், பக்தர்கள்லாம் சென்று பகவானை அடைகிறார்கள். அப்படி சென்றடைகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அன்பனாக யார் இருக்கிறார்னால் ஆழ்வார் இருக்கிறார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அந்த நம்மாழ்வாருக்கு அன்பனாக நான் இருக்கிறேன் விட்டார். அன்பன் முதல்ல பகவான், முதல் அன்பன். 1 அன்பன் பகவான், 2 அன்பன் யாருன்னா அந்த அன்பனை சென்று கிட்டுகிற பக்தர்களுக்கு அன்பனாகிற நம்மாழ்வார். அதுக்கப்புறம் 3 அன்பன், இன்னொரு அன்பன். இப்போ 3 அன்பன், மூவர்ண கொடி மாதிரி மூவன்பர் அப்படின்னு வேணும்னா வச்சுக்கலாம். இப்ப மூவன்பர் 3வது அன்பர் அவர் யாரு அப்படின்னா நம்மாழ்வாருக்கு அன்பராயிருக்கிற மதுரகவி ஆழ்வார். இப்ப 3 அன்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அன்பன்னா தேவப்பெருமாள், காஞ்சிபுரத்து தேவப்பெருமாள் இருக்காரே அவர் தான் அன்பன். தன்னை அடைந்த அன்பர்களுக்கு, நம்மை அவர் ஏன் அடைகிறார்? அன்பாளர்களுக்கு அன்பாளர்களைத்தான் பிடிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. வெறுக்கிறவர்களா அவ விரும்புவாளா? அன்பாளர்களா இருக்கிறவா வெறுக்கிறவாளை விரும்பவே மாட்டா. வெறுக்கிறவாளா இருக்கிறவா, யாரை கண்டாலும் குறை சொல்றவா, வெய்யறவாளா இருக்கிறவா அன்பாளர்களோடு ஒருபோதும் அவர்களுக்கு பொருந்தாது. இது உலக நியதி. இது பகவான் பகவான்னு பேசுறவாளுக்கு சம்சாரிகளை கண்டா பிடிக்காது. சம்சாரிகள் சாம்சாரிக விஷயங்களை வம்பு தும்பு பேசுறவாளுக்கு இறை அனுபவம், பகவானை பற்றிய சொற்பொழிவு இதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு இன்னும் புரியுறா போல சொல்றேன். மீன் வியாபாரம் செய்கிற பெண்கள், அவ கூட கூடையா கொண்டு போய் அதை தெருக்களிலே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஒரு நாள் எங்கேயோ போயிட்டே இருந்தா அபாரமான மழை. மழையிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டி அக்கம் பக்கம் என்ன வீடு இருக்குன்னு பார்த்தா ஒரு வீடு தெரிஞ்சது. அதுக்குள்ள போய் நின்றுட்டா. அந்த வீடு பூக்காரருடைய வீடு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது பூக்காரர் வீடு. உள்ளுக்குள்ள என்னன்னா மல்லிகையா கொண்டு வந்து அவர் இறக்கியிருக்கார். அதெல்லாம் உள்ளுக்குள்ள மாலையா கட்டிண்டே இருக்கா. இவா மீன் விற்கிறவாள்லாம் கூட வச்சுட்டு வாசல்ல இருக்கிறவா அத்தனை பேரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணிவிட்டா, புடவை தலைப்பெல்லாம் எடுத்து நல்லா மூக்க மூடிட்டுட்டா மொத்த பேரும். ஐயோ இந்த வீட்டுல வந்து நின்றுட்டோமே, நம்மளால நிற்கவே முடியல என்னாலாம். ஏன் என்ன அப்படின்னு சொன்னாலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னமோ வாசனை, கெட்ட வாசனை வந்துட்டு இருக்கு, இந்த வாசனை நமக்கு சரிப்படலைன்னா. மீன் விற்கிறவாளுக்கு மல்லிப்பூ வாசனைங்கிறது அது அசஹ்யமாக இருக்கிறது, அது கெட்ட வாசனையாக தெரிகிறது. இது அவர்களை சொல்லி குற்றம் இல்லை, ஏதோ குறையா சொன்னதா அர்த்தம் கிடையாது. இதோட பழகி 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 அந்த வாசனை தான் இவர்களுக்கு ஸ்லாகியமான பிடித்த வாசனையாக இருக்கிறது. ஒரு 2 மாசம் முன்ன ஆந்திரால ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல ஏதோ ஃபேக்டரி எல்லாம் இருக்கு போல் இருக்கு. அந்த ஃபேக்டரியினுடைய புகையாகட்டும் கழிவுகளாகட்டும் அதெல்லாம் வெளியில போறதுனாலே ஒண்ணுமோ ஊர் முழுக்க ஒரு மாதிரியா ஒரு மெல்லிய அளவுல ஒரு துர்நாற்றம் இருந்துட்டே இருக்கு. அந்த ஊர்ல நீங்க எங்க வேணும்னா போங்க, அது இருந்துட்டே இருக்கு. நான் அந்த ஊர்க்காரால கேட்டேன், எங்களால 4 நாள் வந்த வாழ்க்கை இதை சகிச்சுக்க முடியலையே, நீங்கள்லாம் எப்படின்னா, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலேங்கிறாவா. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஆனா நாங்க வரலன்னெல்லாம் சொல்ல மாட்டோம், வரதுன்னு எல்லாரும் சொல்றா, அதனால வருது போல் இருக்கு. எங்களுக்கு ஏன் தெரியலன்னா, ஆரம்பத்துல இருந்து இதுலயே இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறா. அதை போல மீன் விற்கிறவர்களுக்கு எங்கனம் பூவாசம்ங்கிறது அது அசக்கியமாக இருக்கிறதோ, அப்படித்தான் சம்சாரிகளுக்கு பக்தர்களை கண்டா ஆகாது, பக்தர்களுக்கும் சம்சாரிகளை கண்டா ஆகாது. அதே போல முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன், அன்பாளர்கள், அவர்களுக்கு அன்பாளர்களைத்தான் பிடிக்கும். அப்ப அன்பன் தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாளை அவர் தன்னை அடைந்த அன்பர்கள் யாருன்னா நாம தான்.
அதனால் நாமும் அன்பர்கள். நமக்கு அன்பனாயிருக்கிறார் ஆழ்வார். கொஞ்சம் குழப்பம் இல்லாத கெடுங்கோ. நமக்கு அன்பராயிருக்கிறார் ஆழ்வார். அவருடைய அன்பர் மதுர கவிகள். அவர் தான் பாசுரம் பாடியிருக்கார். என்ன பாடியிருக்கார்? கண்ணினும் சிறுத்தாம்பு. அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு கேட்டபடி அதுக்கு மேல என்னாச்சுன்னா, நமக்கு இப்போ ஒரு குறை ஏற்பட்டிருக்கு, அன்பன் இல்லாத குறை. ஏன்னா அவர் தான் மோட்சத்துக்கு போயிட்டாரு. நம்மாழ்வாருங்கிற அன்பன் அவர் தேவப்பெருமாளாகிற அன்பனை அடைந்து விட்டார், மோட்சத்துக்கு போயிட்டார். அப்ப நம்ம நிலைமை என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அன்பர் நம்மாழ்வார் இல்லாத நம்முடைய குறையாம் அன்ஃபன் தீரும்படி. இப்ப அன்பனை மறந்துருங்க, அன்ஃபன்னுக்கு வாங்கும். ஆங்கிலத்தில் அன்ஃபன் ஒரு வார்த்தை, ஃபன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையோ, அன்ஃபன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை, ஒரு உற்சாகம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறோம். இப்ப இந்த அன்பன் இல்லாததுனால என் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா அன்ஃபன்னா போச்சு. இப்போ அன்பன் இருந்தா தான் ஃபன்னு, அன்பன் இல்லைன்னா அன்ஃபன் ஆகி போச்சு. அந்த அன்ஃபன் தீரும்படி திரும்ப அன்புடன் நம்மிடையே எழுந்தருளுகிறார். ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். அன்பன் தேவப்பெருமாள் தன்னை அடைந்த அன்பர்களுக்கு, அதாவது நமக்கு அவர் அன்பன், பெருமாள் அன்பன். ஆழ்வார் அதாவது அன்பன் தேவப்பெருமாள் தன்னை அடைந்த அன்பர்களுக்கு அன்பனாயிருக்கிறவர் நம்மாழ்வார். அவருடைய அன்பர் மதுர கவிகள். அவர் பாசுரம் கண்ணினும் சிறுத்தாம்பு. அதை நாம பாடின உடனே அன்பனாயிருக்கிற நம்மாழ்வார் அவர் இல்லாத நம்முடைய குறையாகிற அந்த அன்பன் தீரும்படி நமக்கு ஃபன்ன தருவதற்காக அன்பன் திரும்ப வருகிறார், நம்மிடையே திரும்ப வந்து சேருகிறார் அப்படிங்கிறது சொல்ல வந்த விஷயம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு ஆச்சாரியர், ஒரு பக்தர், பக்தராஜர் இத்தனை வைபவத்துடன் எந்த சம்பிரதாயத்திலும் யாராலும் கொண்டாடப்படுவதில்லை. இது ரொம்ப பெரிய பெருமை. அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசூனந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ, வியாசாதிபத ஆவேசமோ, மூதுவர் கரைகண்டோர் சீரியரில் ஒருவரோ, முன்னம் நோத்த புண்ணியங்கள் அனந்தன் மேல் பலிக்க கண்டவரோவென்னு சங்கிப்பர்கள். ஆச்சாரிய ஹிருதயத்தில் நாயனார் ஆழ்வாருடைய அந்த வைபவத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றார், இவர் யாருன்னு தெரியலையே, சாட்சாத்து பெருமாளுடைய அவதாரமாக தெரிகிறார் அப்படின்னு கொண்டாடுகிறார். அதனால இத்தனை வைபவம் ஏற்பட்டிருக்கு போல் இருக்கு. இதை எல்லாரும் சேவித்து மகிழ்ந்தோம். அப்ப அத்தனை பேர் என்ன பண்றோம்? பல்லாண்டு பாடுகிறோம். இந்த உற்சவத்துக்கு பல்லாண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு பல்லாண்டு, ஆழ்வாருக்கு பல்லாண்டு, பகவானுக்கு பல்லாண்டு. அப்ப பல்லாண்டு பாடுகையே பிரயோஜனம்ங்கிறது. அதனால தான் அன்னி உலகமளந்தாய் அடி போத்தி, சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி. அதைத்தான் நஞ்சியர் அழகா சொன்னார். என்னைக்கோ வெள்ளம் வடிஞ்சு போய் ஊரெல்லாம் அடிச்சுட்டு போன அப்புறம் பாலம் கட்டுறா போல அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே வேலை. என்னைக்கோ நடந்தது நினைச்சுவா, இன்னைக்கு வயிற்ற பிடிச்சிருந்தா ஐயோ அன்னைக்கு அப்படி நடந்ததே, ஒன்னும் ஆகாத இருக்கணும்னு வா. இது வார்த்தையே எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்க. அன்னைக்கு அப்படி நடந்ததே, ஒன்னும் ஆகாத இருக்கணும் அப்படின்னா அதான் நடந்து முடிஞ்சு கொடுத்தே. இனிமே ஒன்னும் ஆகாத இருக்கணும்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல ஒண்ணுத்த சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்னும் ஆகாத இருக்கணும் நான் இன்னைக்கு சொல்றேன்னா அதை போல இது நடந்துட்டு இருக்கு. அதனால ஆண்டாளுக்கு இருந்தாலும் பகவான் அதை உகக்கிறார். ஆண்டாள் என்ன சொல்லிட்டா, அன்னைக்கு ஒன்ன பாடணும்னு எங்களுக்கு தோன்றவில்லை, அன்னைக்கு நாங்க இல்லாமல் இல்லை. ஆத்மா என்னைக்கும் இருக்கிறவா தானே, அன்றைக்கும் இருந்தோம். பாடணுங்கிற அறிவை நீ கொடுக்கல, இப்போ அவ்வளவுதான் சொல்லணும். இப்போ நாங்க பாடலே, நீ நம்ம தள்ள மண்ணை போட்டுக்கிறது. இப்போ நீ பாடணுங்கிற அறிவை நீ கொடுக்கவில்லை. நீ கொடுத்தாயாகில் அன்றைக்கே பாடி இருப்போம். இன்னைக்கு கொடுத்திருக்கிறாய், இன்றைக்கு பாடுகிறோம். அது மங்களாசாசன பாட்டு. அந்த மங்களாசாசனம் யார் யார் பண்ணியிருக்கான்னு பெரிய அட்டவணை இருக்கு. மங்களாசாசனம்னா என்ன? மங்களங்களை ஆசாசித்திடுகை, மங்களங்கள் நன்மைகள், அதை வேண்டிடுகை, விரும்பிடுகை. ஒருத்தர் சொன்னார், அதுதான் டெய்லி கோயில பண்ணிட்டு இருக்கோமே, போனா இந்த நன்மை கொடு அந்த நன்மை கொடுன்னு கேட்டுட்டு தானே இருக்கோம்னா அதுதான் தப்பு. நம்ம நன்மையை கேட்கறது அன்று, அவன் நன்மையை வேண்டிடுகை. அவர்கிட்ட போயிட்டு நீ நன்னா இருக்கணும்னு சொல்லுவது. நீங்க சித்தம்தேன்னு சொல்லுங்கோ, போற்றின்னு சொல்லுங்கோ, தோற்றோம்னு சொல்லுங்கோ, வாழின்னு சொல்லுங்கோ, பல்லாண்டுன்னு சொல்லுங்கோ, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். எது உங்களுக்கு நினைவிற்கு வருகிறதோ நீங்க அதை சொல்லலாம். வேடிக்கையாக சொல்லுவார்கள், வங்கிபுரத்து ஆய்ச்சியோ இல்ல வங்கிபுரத்து நம்பியோ, ரெண்டு பேர்ல ஒரு ஆச்சாரியர். ஐதிஹ்யம் சட்டுன்னு நினைவுக்கு வந்ததுனால அவர் யாருங்கிறது சரியா சொல்ல முடியல. ஒரு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம்னு நினைக்கிறேன் திருவரங்கத்திலே. இந்த பக்கத்துல எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம், அதுல பெரும்பாலும் வைதிகோத்தமர்கள் அந்தணர்களா பல பேர் இருக்கா, எல்லாம் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கத்துல அன்றைய தினம் பிரத்யேகமாக பகவானை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறவர்களான இடையர்கள். ஏன்னா ஸ்ரீ ஜெயந்தி ஜன்மாஷ்டமி உற்சவம், எங்க பெருமாள் எங்க குலத்துல வந்து பிறந்திருக்கார், இந்த உற்சவமே எங்களுடையது தான். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் உபயக்காரர்கள் யாருன்னு பார்த்தீர்களானால் இடையர்களாத்தான் இருப்பா. அவ யாதவர்கள், அவர்களுடைய உபயமாத்தான் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவமே இருக்கும். திருக்கச்சி நம்பிகள்னு போங்க, யாராவது ஒரு செட்டியார் அந்த சுவாமி வருவார், இது நம்ம உபயம் அப்படின்வார். அதை போல ஸ்ரீ ஜெயந்தின்னு வந்துருத்துன்னா அதை பெரும்பாலும் நீங்க எங்க போனாலும் அது யாதவர்கள் இடையர்கள் தான் பண்ணுவா. அது இடையர்கள் தெருன்னு தெரு இருக்கும், அங்கெல்லாம் பெருமாள் அன்னைக்கு சுத்தி சுத்தி வருவார். கோகுலம் தெருன்னு இன்னைக்கு பேர் வச்சிருப்பா, அங்கெல்லாம் சுத்தி சுத்தி வருவார். அந்த இடத்துக்கெல்லாம் போறாரு இல்லையோ. அப்ப நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தா, இடையர்கள்லாம் வந்திருந்தா
இந்த பக்கத்துல நிறைய வைதிகோத்தமர்கள்லாம் நிக்கிறா. அந்த சுவாமி அது வங்கிபுரத்தை நம்பியா ஆய்ச்சியான்னு குழப்பம் இருக்கு. அது 2 பேர்ல ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அதனால வங்கிபுரம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சுவாமி என்ன பண்ணிட்டார், அங்கே இருந்து கடகடான்னு இந்த பக்கம் வந்து நின்றுட்டார். முதலியாண்டான்னு நினைக்கிறேன். அவர் கேட்டார், என்ன சுவாமி இங்கே இருந்து அங்கே போயிட்டீரே என்ன அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், இன்னைக்கு இத்தனை பேர் நாம இங்கே நின்றாலும் அவனுடைய அருட்பார்வை அவன் பிறந்த குலமான அவர்கள் பேர்ல தான் முதல்ல விழும். நம்மளெல்லாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க மாட்டார், அவளை தான் பார்ப்பார். அதனால நான் அங்க போய் சௌகரியமா அவர்களுக்கு இடையிலே போய் நின்று கொண்டேன். அவர்களை பார்க்கும்போது என்னையும் பார்த்துருவாரோ இல்லையோ அப்படின்னார். இவர் கேட்டிருக்கார், அங்க போய் நின்றீரே, அங்க போய் என்ன சொன்னீர்னு கேட்டார். உடனே அவர் சொல்லியிருக்கார், ஜெய விஜயி பவான்னு சொன்னேன்னார். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார், பாத்தியா அங்க போனாலும் முரட்டு சம்ஸ்கிருதம் உன்னை விடலேன்னார். நீ இந்த கூட்டத்தை விட்டுட்டு அங்க போய் நின்றேன்னா அப்ப நீ என்ன பண்ணணும், அவ என்ன சொல்றான்னு பார்த்து பார்த்து நீ அதைத்தான் சொல்லி இருக்கணும். அவ வாயே பார்த்துட்டு இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்த்துட்டு, ஓஹோ எங்கள் குல கொழுந்தே அப்படின்னா குல கொழுந்தே அப்படின்னு நீ கூப்பிட்டுருக்கணும். நான் குல கொழுந்தேன்னு உங்களுக்கு அழகா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கூப்பிட தெரிஞ்சவாளா அவள்லாம்? அப்படிலாம் கூப்பிட தெரியாது. குல கொய்ந்தேன்னு கூட சொல்லலாம். அவ என்ன சொல்றாளோ நீ அப்படியே சொல்லியிருக்கணும். அப்பதான் அவர் பாப்பார் உன்னை. நீ இங்கே இருந்து அங்க போய் நின்று கொண்டாலும் இந்த ஜெய விஜயி பவான் முரட்டு சம்ஸ்கிருதத்தை பிடிச்சுட்டு இருந்தே ஆகில் உடனே அவரை சொல்லிடுவார், ஏதோ ஒரு ஆடு அங்கேருந்து இங்க வந்து நின்றுருக்குன்னு விடுவார். அந்த அளவுல தானே ஆகிவிடும். அதனால எங்க நிக்கிறோம் ஏது பண்றோங்கிறதா முக்கியம். நாம பெருமானுக்கு பல்லாண்டு பாடிட வேண்டும். அதை இடைச்சாதியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வழக்கத்திற்கு சேர அவர்கள் கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள் பெருமானை. அதனால பல்லாண்டு பாடுறதுங்கிறது அதைத்தான் மங்களாசாசனம்ங்கிறா. அந்த மங்களாசாசனத்தை எவ்வவர்கள் செய்திருக்கிறார்கள்னா, ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளலோகாச்சாரியர் பெரிய அட்டவணை போட்டு கொடுக்கிறார். சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அது பெரிய லிஸ்டா போறது. அதை நாளை கார்த்தால ஒருவேளை இங்க உபன்யாசம் உண்டு. கார்த்தால 9:30 மணிக்கு நாளைக்கு உபன்யாசம் உண்டு. ஏன்னா நேற்றைய தினம் அது விடுமுறை தினமாக அமைந்து விடுமுறை தினம் அமையல, கொடுத்தாச்சு விடுமுறைன்னு வச்சுக்கோங்க. அது கொடுக்கப்பட்டபடியினாலே நாளை கார்த்தால அதற்கு பதிலாக சனிக்கிழமை ஒரு நாள் நடுவில் திடீர்னு மழையில லீவ் விட்டா சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கிறாளோ இல்லையோ, நாளைக்கு சனிக்கிழமை சரியா அமைஞ்சு போச்சு பாருங்க. அதனால நாளைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் உண்டு. கார்த்தால 9:30 மணிக்கு சௌரியப்படுமா உங்களுக்குலாம்? 9:30 மணிக்கு வந்துட்டீர்களானால் அந்த மங்களாசாசன பாட்டு யார் யார் எப்படி எப்படி பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி சரியா 1 மணி காலம் நாளைக்கு கார்த்தால ஒரு செஷன் வச்சு விட்டோம்னா திருப்பி நாளை சாயங்காலம் கிரமமா உண்டு. அப்ப 24ஆம் பாட்டுங்கிறது அது என்ன விஷயங்களை பேசுகிறதுன்னு சொன்னேன், மங்களாசாசனத்தை பேசுகிறது. அவன் நன்மைகளை வேண்டிடுகை. அப்ப நாளைக்கு என்ன விஷயம்னா அவன் நன்மைகளை வேண்டிடுகை, இது தலைப்பு. வேண்டியவர்கள் யார் யார் அதை பார்க்க போகிறோம். அது நாளைக்கு விஷயம். இப்ப 21ஆம் பாட்டுல பெரியாயின்னு ஒரு வார்த்தை, ஊற்றமுடையாயின்னு ஒரு வார்த்தை. சுருக்கமா 2 நிமிஷத்துல சொல்றேன். ஊற்றமுடையாயினா என்ன அர்த்தம் அப்படின்னா திருட பிரமாண சித்தன்னு அர்த்தம். திருடமான பிரமாணங்களினாலே இவனே பரம்பொருள் என்று நிலைநாட்டப்பட்டவனாக இருக்கிறான் பகவான். அதான் ஊற்றமுடையவன். திடமான சான்றுகள், திருட பிரமாணம் அது வடமொழியில சொல்றோம். தமிழ்ல சொன்னா திடமான சான்றுகள். எத்தனை வேத சாஸ்திரங்கள் வேத இத்திஹாச புராணங்கள்லாம் எடுத்துட்டோம்னால் அதெல்லாம் இவன் தான் பரமாத்மான்னுட்டு ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ராமனை அழைத்து கொண்டு போவதற்கு விஸ்வாமித்திரர் வந்தார். தசரதன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், வேள்வியை காப்பதற்காகவும் தாட்டகை சுபாகு மாரீச்சன் இவர்களை ஒடுக்குவதற்காகவும் உன் பிள்ளை ராமனை என்னுடன் அனுப்புவாயாக கேட்டுட்டார். ராஜா என்ன சொன்னா உடனே, ஐயோ உசிரியே கேட்டுட்டீரே நீர், நான் வேற நீர் வரச்சேவே என்ன கேட்டாலும் தரேன்னு வாயை வேற விட்டுட்டேன். இப்ப நீங்க உசிரியே கேட்டுருக்கீர், நான் வேணும்னா வரேன், பெரிய சைன்யத்தோட வரேன், உம்முடைய யாகத்தை நான் காக்க கடவேன், தயவு செய்து ராமனை மட்டும் கேட்காதையும். ஐயோ அவன் கண்ணில் நான் சண்டை போடுற வெறியெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அந்த குழந்தை அது பகல்லாம் தூங்குறதுன்னா. பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணார். தசரதன் சொன்னானாம் விஸ்வாமித்திரனை பார்த்துட்டு, அவரை போய் ராமனை போய் அழிச்சுன்னு போறேன்னு சொல்றியே, ஐயோ அதுக்கு பகலே தெரியாது, பகலே ராத்திரி ஆட்டம் அது தூங்கிட்டு இருக்கும், குழந்தைய புரிஞ்சுக்கவே முடியல, பகல்லாம் தூங்கிடுறது, ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருக்கு. விஸ்வாமித்திரன் என்ன தெரியுமா சொன்னார்? சபாஷ்னார். ஏன் அப்படின்னா சண்டை போட போறது ராட்சசாலோட நிஷாச்சரர்கள், ராத்திரி தான் முழிச்சுட்டு இருப்பா, அனுப்புனார். அவர் விடுறதா இல்லை. இப்போ இவன் பாவம் அனுப்ப வேண்டாங்கிறதுக்காக பகல் ராத்திரி தெரியாது, பகல்ல தூங்கிட்டு ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருக்கு, இதை வச்சு நீர் என்ன பண்ண போறீர்னு அவன் கேட்டா, சண்டையே ராத்திரி தான், நீ அனுப்பிச்சு விடு, பகல்ல நன்னா தூங்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறார் அவர். என்ன சொன்னாலும் இவனை விடுறதா இல்லை, வாங்கிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரோ இல்லையோ, அவனும் விடுறதா இல்லை. என்ன சொன்னாலும் நான் கொடுக்கறதா இல்லைன்னு அவன் முதல்ல முடிவோடு இருக்கான். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இது நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொல்றேன், நமக்கெல்லாம் எது மேலான சான்றுனால் வைதிகர்களுக்கு, இந்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு வேதம்தான் சான்று.
ஆனா வெறும் வேதம் மட்டும் சான்றாகாது. அதை என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பா, வேதம் முக்கியமான பிரமாணமா இருக்கலாம், இந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் வெறும் கப்சானுடுவா, ஒரே கதையா விட்டுருக்கா போல் இருக்கு, இதெல்லாம் பெருசா நம்ப முடியாது அப்படின்னு நினைப்பா. அந்த மாதிரி நீங்கள் எண்ணவே கூடாது. ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தங்களை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் இதிகாச புராணங்களின் துணையின்றி வேத கருத்துக்களை உங்களாலே அறியவே முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. புருஷ சூக்தம்னு வேதத்துல ஒரு பகுதி இருக்கு. அது எல்லா வேதங்களிலும் இடம் பெற்றிருக்கிற ஒரு பகுதிங்கிறது தான் அதற்கு சிறப்பு. வேதேஷு பௌருஷம் சூக்தம்னு சொல்லுவார்கள். வேதங்களிலே புருஷ சூக்தத்திற்கு நிகரானது மத்தொன்னு கிடையாது. நீங்கள் தினப்படி புருஷ சூக்தத்தை நல்ல குருமுகமாக கற்று அதை சொல்லிட்டு வந்துட்டோம்னால் வேதாத்தியனம் பண்ணின பலனே உண்டுங்கிறா. அப்ப புருஷ சூக்தத்துக்கு அத்தனை பெருமை இருக்கிறதா? யார் புருஷன் யார் பரமாத்மான்னு அது சொல்ல வந்தது. ஆனா கொஞ்சம் மறைச்சு தான் சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இடத்துல என்ன தெரியுமா பேசுறது, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்துபாரேன்னு சொல்லிட்டு போறது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இது முக்கியமான வார்த்தை, இது எடுத்துக்கோங்க. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், நான் தான் வேதம், வேத புருஷன் சொல்றான் அப்படி வச்சுக்கோங்க. அது சில இடங்கள்ல வேதத்தை வேதமாகிற மாதுன்னுவா, சில இடங்கள்ல வேத புருஷன்னு சொல்லுவா. அது எப்படி வேணா ரெண்டுமே வழக்கத்துல இருக்கிறது தான், எப்படி வேண்டுமாகிலும் கொள்ளலாம். பெண்களா இருக்கிறவா வேத மாதுன்னு சொல்லிக்கோங்க, நாங்கள்லாம் வேத புருஷன் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதானே இப்போ. அதனால சரி வேத புருஷன் வேத மாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, வேதமாகிற நான் இவனை, எவனே நாங்க ஸ்பஷ்டமா சொல்லல, இது ரொம்ப அருமையான விஷயம். இவனை பரமாத்மாவாக மேலானவனாக எல்லை காண முடியாத மகிமை உடையவனாக அறிகிறேன். இதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த புருஷனை மேலானவனாக எல்லை காண ஒண்ணாத மகிமை உடையவனாக வேதமாகிற நான் அறிகிறேன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த புருஷனைனா அது எந்த புருஷனைன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? என் புருஷனை சொல்றீரா இல்ல இன்னொருத்தர் புருஷனை சொல்றீரா, யாரோட புருஷனை இப்ப நீர் சொல்லிட்டு இருக்கீர்னு ஒரு கேள்வி வந்துவிடும். இதுக்கு பதில் வேணும்னா எங்க போகணும்னா, இப்ப விஸ்வாமித்திரர் தசரதத்துல சொல்றாரு பாருங்க, வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாகான்னு ஒரு ஸ்லோகம். இது விஸ்வாமித்திரருடைய வார்த்தை. அவர் என்ன சொல்றார், அகம் வேத்மி. இங்கதான் நீங்க அந்த புருஷ சூக்தத்தை அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வாக்கியம் என்ன சொல்றது, வேதமாகிற நான் இந்த புருஷனை மேலானவனாக அறிகிறேன், மகாத்மாவாக அறிகிறேன்னு சொல்லியிருக்கு. எவனே நாங்க சொல்லலையோ இல்லையோ, அதை விஸ்வாமித்திரர் எவ்வளவு அழகா வெளியிடுறாரு பாருங்க. அகம் வேத்மின்னார், நான் அறிவேன், நானே அறிவேன். ரொம்ப அழகான வியாக்கியானம். பெரியவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல அப்படியே அர்த்த விசேஷங்களை கொட்டி அருளுகிறார். அந்த இடத்துல அவன் சொல்றான், நான் அறிவேன்னு சொல்லல, நானே அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அறியாய், உனக்கு தெரியாது தசரதா. தசரதனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, எனக்கு தெரியாது, என் பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு சொல்றீரா அப்படின்னு கேட்டான். உன் பிள்ளைன்னு சொன்ன பாரு, அதனால தான் உனக்கு தெரியாதுன்னு என்ன. அவனை போய் உன் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கியே, அவன் உலகத்துக்கெல்லாம் தந்தை தாயாக இருக்கிறவர், அவரை போய் நீ உன் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க, நீயே மாட்டின்ட்டு பாரு. இப்போ நான் உனக்கு தெரியாதுன்னு உடனே நீ வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டு போ. நீ என்ன சொல்லிட்ட, என் பிள்ளை எனக்கு தெரியாதான்னு கேட்ட, நீ உன் பிள்ளைன்னு சொன்ன பாரு, அதனாலேயே அவனை உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது, நீ பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கப்பா, உனக்கு தெரியாது. நான் பல பெரியவர்களுடைய திருவடிகளிலே அமர்ந்து கேட்டு இருக்கிறேன், எனக்கு தான் தெரியும்னார். அடுத்தது, உனக்கு போகம் தான் தெரியும். போகம் தான் என்னன்னா, இப்படி கை தட்டினார்னா, ராஜா வந்துட்டு எனக்கு திரட்டுப்பால் சாப்பிடணும் போல இருக்கு, 1 மணி கால அவகாசம் கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாளா மாட்டாளா ராஜாவுக்கு? அதே போல அடுத்தது சொல்றார், குதிரையெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வைங்கோ, நான் வேட்டையாட போவதாக நினைத்திருக்கிறேன், அடுத்த 30 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல கிளம்புறேன்னா அவரால் கிளம்ப முடியுமா முடியாதா? கண்டிப்பா கிளம்பிடுவார். அப்ப போகம் என்ன ஆசைப்படுறாரோ அது அத்தனையும் அவருக்கு கிடைத்து விடும். இவர் சொன்னார், எனக்கு யோகம் தெரியும், உனக்கு போகம் தெரியும். யோகம் தெரிஞ்சவனுக்கு தான் பகவான் வசப்படுவானே தவிர போகம் தெரிஞ்சவனுக்கு எல்லாம் வசப்பட மாட்டான். இன்னொன்னு, நான் பல பெரியவர்கள் காலில் போய் விழுந்திருக்கேன், நான் தான் அறிவேன். ஓங்கால வந்து மக்கள்லாம் விழறா, நீ ஒருபோதும் அறிய மாட்டாய். அகங்காரம் இருக்கிறவனுக்கு பகவான் ஒருபோதும் வசப்படுவதில்லை. இதெல்லாம் எடுத்து சொல்றார். அப்ப சொல்றார், அகம் வேத்மி, நானே அறிவேன். என்ன அறிவீர் அப்படின்னா, மகாத்மானம், அவனை மகாத்மாவென்று அறிகிறேன். இப்ப வேதம் சொன்னா போலவே இவரும் சொல்லிட்டார். திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இதை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதிகாச புராணங்களின் துணையின்றி வேத கருத்துக்களை உங்களாலே அறியவே முடியாது. அதுதான் விஷயம். அதுக்கு உதாரணம் பார்க்கணும் இல்லையோ. வேதம் முதல்ல என்ன சொல்லிட்டு, இவனை மகாத்மாவாக நான் அறிகிறேன். அது எவனே நாங்க சொல்லலை.
ஸ்பஷ்டமா சொல்லப்படலை. இவர் என்ன சொல்றார்? அகம் வேத்மி மகாத்மானம், இவனை மகாத்மாவாக நான் அறிகிறேன். வேதம் சொன்னதையே சொல்லியிருக்கார். ஆனா அடுத்த வாக்கியம் பாருங்கோ, அது யாருங்கிறத ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். ராமம் சத்தியபராக்கிரமம், சத்தியபராக்கிரமசாலியான ராமனை மகாத்மாவாக நான் அறிகிறேன். இங்கதான் நீங்க இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து முடிச்சு போடணும். வேதத்தை கொண்டு வாங்கோ, புருஷ சூக்தத்தை இந்த கையால் எடுத்துன்னு வந்துருங்கோ, இந்த 2 கரங்களாலேயும் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்துருங்கோ, ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கோ. இவனை மேலானவனாக மகாத்மாவாக நான் அறிகிறேன். அது எவனை? ராமம் சத்தியபராக்கிரமம் என்ன விஸ்வாமித்திரர் அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்கோ. அவர் தேடுறார், யாராவது தனக்கு ஒரு சாட்சியா யாராவது இருக்க மாட்டாளா? இப்ப நான் அப்படி பார்க்குற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே இருக்கே, யாராவது ஒருத்தர் பேசுங்களேன் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? பல பேர் அங்க ஒத்துக்கிறதுக்கே தயாரா இல்லை நாம சொல்றத அப்படின்னால் அப்ப நம்ம என்ன தேடுவோம்? ஏன் நீங்கள்லாம் வாய் மூடின்னு இருக்கீங்களே, வாய் திறந்து தான் சொல்லுங்களேன். என்ன வச்சிருக்கோங்க வாயில்? என்ன குழக்கட்டையா வச்சிருக்கோம் உங்களுக்கு? தயவு பண்ணி சொல்லுங்க. கேட்கறாளா இல்லையா? அதை போல ஆள் தேடுறார் அவர். விஸ்வாமித்திரர் என்ன பண்றார்? யார் கிடைப்பான்னு பார்த்துட்டு அங்க வசிஷ்டர் உட்காந்துருக்காராம். அவரை வேணும்னாலும் கேளுப்பா, வசிஷ்டரை வேணும்னாலும் கேளுன்னார். ரொம்ப அழகான விஷயம். ஏன் வசிஷ்டரை சொன்னார்னால், எனக்கும் அவருக்கும் எவ்வளோ நட்புன்னு உலகத்துக்கே தெரியும். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் எவ்வளோ நெருக்கம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் பகலுன்னா அவர் ராத்திரின்வார், அவர் ராத்திரின்னா நான் பகல்னுவேன். எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும் இல்லையோ? நான் ஒன்னு சொன்னா பெரும்பாலும் அவர் மறுத்துத்தான் பேசுவார். இன்னொரு அர்த்தம் இருக்குதுல்ல, நான் சொன்னா அவர் மறுத்து பேசாதவராக கூட இருக்கலாம், ஆனா அவர் மறுத்துத்தான் பேசுவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப பல பேர் நாம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? நம்ம கிட்ட தப்பா தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, நாம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம். ஒரு அன்பர் ஏதோ ரயில் ஏறணும்னு போனார். போனவர் போற இடத்துல வழியில பேப்பர் கடையெல்லாம் இருக்கும், பிஸ்கட் கடையெல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஏதோ ஒரு தேநீர் வாங்கி பருகினார், பேப்பரை வாங்கிட்டார், ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கிட்டார், பையனையும் எடுத்துட்டு போனார். பிளாட்ஃபாரத்தில் போடப்பட்டிருக்க இருக்கையில் போய் உட்காந்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் வண்டி வரப்போறது, ஏறணும். அவர் உட்காந்தவர் அந்த பேப்பரையும் பிரிச்சார். பிரிச்சவர் என்ன பண்ணார்? பிஸ்கட் பேக்கெட்டை பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில போட்டுட்டார். அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். இவரை போலவே சம வயது மதிக்க தகுந்தவர், நடுத்தர வயது மதிக்க தகுந்தவர். அவர் என்ன பண்ணிருக்கார்? இவரை கேட்கவே இல்லை. இந்த பிஸ்கட் பேக்கெட்ல இருந்து அவர் ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில போட்டுட்டார். இவருக்கு வந்ததே கோபம். அவர் வெய்யல இருந்தாலும், என்ன இது துளி கூட ஒரு டீசன்சிங்கிறதே இல்லை, ஒரு மேனர்ஸ் தான் தெரியாதா? நம்ம தேசம் முன்னேறவே முன்னேறாது. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வச்சுட்டு என்னைக்கு நாம வல்லரசாருது அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ போயிட்டார். 10 ரூபாய் பிஸ்கட் பேக்கெட்டை வச்சுட்டு தேசம் வல்லரசு ஆகாதுன்ற முடிவுக்கே அவர் வந்துட்டார். சரி, அடுத்த பிஸ்கட்டை ஒரு போனா போறது, ஒரு சின்ன பசியோ கிசியோ தெரியல, கேட்டு தொலைச்சிருக்கலாமோ இல்லையோ, நானே 2 கொடுத்துருப்பேனோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டார். தான் இன்னொன்னு எடுத்துட்டார், அவரும் இன்னொன்னு எடுத்துக்கிறார். இவர் வேக வேகமா தான் இன்னொன்னு எடுத்துட்டார். அப்படி வச்சு பேப்பர் படிச்சிருந்தா அவர் அந்த பக்கத்துல இருந்து அவரும் ஒன்று எடுத்துக்கிறார். கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு பிஸ்கட் இருக்கு. இப்ப என்ன நடக்கிறது நானும் பாக்குறேன்னுட்டு இவர் எடுக்காத இருந்தார். அவர் விடுறதா இல்லை. அவர் எடுத்தார், பாதியை தான் சாட்டார், பாதியை இவர் கையில கொடுத்துட்டு அவர் எழுந்த போயிட்டார். இவர் ஏங்கிறார், அதுக்குள்ள அவர் போயாச்சு. பை எடுத்துன்னு போயிட்டே இருந்தார். ஒரு வார்த்தைக்காவது ஒரு நன்றின்னாவது சொன்னானா அவன்? இத்தனை பிஸ்கட்டை என்ன வாரி விழுங்கி விட்டு கடைசி பிஸ்கட்டை கூட அது யாரு எனக்கு வச்சிருக்கலாமோ இல்லையோ, என்னமோ உரிமையா அதை உடைச்சு தான் பாதி வாயில போட்டு என் கையில பாதியை கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால தான் தேசத்துக்கே வெளிநாடுகள்லாம் ரொம்ப அவப்பெயர், கெட்ட பேரு அப்படி இப்படின்னு எத்தையோ புலம்பிண்டு. அவர் ட்ரெயின் வந்தது, ஏறினார், பைய கொண்டு போய் வச்சார். தான் வாழ்ந்துருக்கிற பேப்பரை கொண்டு பை உள்ள வைக்கணும்னு ஜிப்பை திறந்தார் பாருங்கோ. இவர் வாங்கின்னு வந்த பிஸ்கட் பேக்கெட்டு அவர் பையிலேயே இருக்கு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, இத்தனை நாளி அவர் பிஸ்கட்டை நாம சாப்பிட்டு இருந்திருக்கோம். என் பிஸ்கட் பேக்கெட்டை பிரிச்சு அவர் ஒண்ணு கூட எடுத்துக்கல பாவம். அவர் பிஸ்கட் பேக்கெட் எடுத்து நான் சாப்பிட்டு இருந்திருக்கேன். இதுல வேடிக்கை என்னன்னா, அவர் எத்தனை வசந்தவர், அந்த கடைசி பிஸ்கட்ல கூட பாதியை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன் நீ சாப்பிட்ட, ஏன் உனக்கு பசியா, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, எதையுமே அவர் யோசனையே பண்ணலையே. இந்த கதையை இப்போ விட்டுடுங்கோ. இது எதுக்குன்னா, சில பேரை நாம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம். அவ அத்தனை தப்பானவர்களாக இருக்க மாட்டார்கள். விஸ்வாமித்திரர் தான் சொல்றார், நான் சொல்றதுக்கு ஒன்னொன்னுக்கும் வசிஷ்டர் மறுத்துத்தான் பேசுவார் அப்படின்னு ஒண்ணு நிச்சயம் கிடையாது. ஆனா அவர் மறுத்துத்தான் பேசுவார்னு நானா ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன். அது அவ நம்பிக்கையோ ஏதோ ஒண்ணு, அது எனக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் ராமன் சத்தியபராக்கிரமசாலின்னு யாதொன்று என்னாலே சொல்லப்பட்டதோ, சொடக்கு போட்டு சொல்றார். இதை இல்லைன்னு அவரை சொல்லும் பார்க்கலாம்னார். இதுதான் திருட பிரமாண சித்தன், ஊற்றமுடையவன் பெருமான். அவனுடைய அந்த பரத்வத்தை, அவனுடைய மேன்மையை ஒருவராலும் மறுக்கவே போகாது. இது ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல ரொம்ப அழகா சொல்றார். பரமசத்வ சமாஸ்ரயக்கஹா கப்புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கஹா சொல்லிட்டே போறார். அதுக்கு மேல விதயஷ்ட வைதிகாஹா த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹா, இல்ல அதுவும் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றார் வைதிக கஹான்னு கேட்கிறார். வைதிகர்களா இருக்கிறவர்கள்,
நன்னா தெரிஞ்சுக்கோங்க. வைதிகர்களாய் இருக்கிறவர்கள், வைதிகர்கள் வேதங்களை நன்கு கத்தவர்கள், வேத தாத்பரியம் கைவசம் வந்தவர்கள், வேத கருத்துகள் நன்னா தெரியுங்கிறவா நாராயணனுடைய மேன்மையை அவர்களால் மறுக்கவே முடியாதுங்கிறார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இது கொஞ்சம் குழப்பமான விஷயம்னு வச்சுக்கோங்க. சங்கராச்சாரியருடைய பட்சம் என்ன? பரபிரம்மம்னு ஒன்று இருக்கு, அது சுத்த புத்த பரபிரம்மம். அது அதற்கு ஆகாரம் கிடையாது, வடிவம் கிடையாது, குணங்கள் கிடையாது. இது சங்கராச்சாரியர் பட்சம், எதுவுமே கிடையாதுங்கிறார். ஆனால் ஒரு அவர பிரம்மம்னு ஒன்றை அவர் இசைகிறார். அது வியாவகாரிக தசை அப்படின்னு சொல்லுவார்கள். அது ஒரு கட்டத்திலே, ஒரு நிலையிலே ஒரு பிரம்மத்தை சற்றே, அதாவது அதுதான் வசந்த பிரம்மம்னு சொல்ல முடியாது, சற்றே கீழேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் ஒரு பிரம்மத்தை இசையத்தான் வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வருகிறது. அந்த நிர்பந்தம் வரும்போது அந்த தேவத்தை யாருன்னா நாராயணன் எழுதுறார் ஆதிசங்கரர். இன்னைக்கும் நீங்கள் சங்கராச்சாரிய சுவாமிகள்லாம் இருக்கா பாருங்க, அவ ஒரு அது எந்த 4 மட்டங்கள் இருக்கு, 5 மட்டங்கள் இருக்கு பாரத தேசத்துல, யாரா இருக்கட்டும், ஒரு ஸ்ரீமுகம் அவர்கள்லேருந்து வரதுன்னா நாராயண ஸ்மிருதி செய்கிறோம்னு முடிப்பா. நீங்க கீழே பார்த்தீர்களானால் கடைசியில என்ன சொல்லி முடிச்சிருப்பான்னா நாராயணன் எழுதிதான் கையெழுத்தை போடுவா. பெயர் சங்கராச்சாரியர்னு இருக்கு, ஆனா கடைசியில கையெழுத்து போடுறச்சே முடிக்கிறச்சே நாராயணன் முடிக்கிறா. அவ்வளவு ஏன், நாராயணீயம்னு புஸ்தகம் இருக்கு தெரியுமோ, கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்தை ஒரு பெரியவர் குருவாயூரை சேர்ந்தவர் எழுதினார், பட்டதிரின்னு அவருக்கு பேரு. அவர் ஒரு இடத்துல சொல்றார், சங்கராச்சாரியர் பெயரே சங்கராச்சாரியர், ஆதிசங்கர பகவத் பாதர், சங்கரருடைய அம்சமாகவே அவரை போத்துகிறார்கள். இவர் எழுதுறார் பட்டதிரி, ஆனால் அந்த சங்கரரும் கூட பற்பல விடங்களிலே கண்ணா நீதாம் பரம்பொருள்னு கையொப்பமிட்டு இருக்கிறாருங்கிறார். பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு பாடியிருக்காரு இல்லையோ. அப்ப நாராயண பரத்வத்தை வைதிகனாக இருப்பவனாலே மறுக்கவே முடியாதுங்கிறது அர்த்தம். நீங்க வேத கருத்துக்களை நன்கு ஆராய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களாயின் நாராயணன் மேலானவன்கிறத உங்களால மறுத்து பேசவே முடியாது. என அத்தனை பிரமாணங்களும் நாராயண பரத்வத்தை சொல்லுகின்றன. வேதவியாசர் சத்தியம் பண்ணி சொல்றார். என்ன சொன்னார்? உத்ருத்ய புஜமுச்சியதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்து பரம்னார். கேசவனை காட்டிலும் மேலான தெய்வம் கிடையாது. அதே போல சாஸ்திரங்களை காட்டிலும் மேலான பிரமாணம் கிடையாது. வேதத்தை காட்டிலும் மேலான பிரமாணம் கிடையாது. கேசவனை காட்டிலும் மேலான தெய்வம் கிடையாது. அப்ப ஊற்றமுடையவர் பெரியவர் மகாத்மா. கீழே சொன்ன பாருங்க பெரியாய். இங்கதான் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொன்னா, அத்தனை பெரியவராக இருந்தாலும் அவர் சுலபருங்கிறதையும் நினைவிலே கொள்ளுங்கோள்னா. அவர் ரொம்ப சுலபர். எத்தனை சுலபருங்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். நஞ்சியருங்கிற ஆச்சாரியர், அவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பெருமாளுக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்துடுத்து. இவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காரா, உபன்யாசம் சொல்லிட்டு இருக்காரா. அவர் என்ன பண்ணார்? தம்முடைய சீடரான நம்பிள்ளையை அழைத்தார். நம்பிள்ளை சுவாமி இங்க வாரும்னு கூப்பிட்டார். அவர் போய் அடியேன்னு கை கூப்பினார். இல்லை, நான் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கிறதுல நேரம் போனதே தெரியல, உள்ளுக்குள்ள பெருமாளுக்கு கொஞ்சம் கை காட்ட வேண்டி இருக்கிறது, திருவாராதனம் பண்ண வேண்டியிருக்கு, பூஜை பண்ண வேண்டியிருக்கு, நீர் போய் பண்ணிட்டு வாரும்னார். அவர் சொன்னார், நான் போய் பண்றதா, எனக்கு என்ன சுவாமி தகுதி இருக்கு, எனக்கு என்ன சுவாமி தெரியும். இப்ப நாம கூட அக்கம் பக்கத்துல கூட்டா அப்படி சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா அப்படி சொல்றது? இப்ப பண்ண வேண்டாம்னு நமக்கு அபிப்பிராயம். ஐயோ இங்க இப்பதான் பண்ணிட்டு போனோம், அங்க வேற போய் ஒரு 15-20 நிமிஷம் பண்ணணும்னா அது கொஞ்சம் அலுப்பா இருந்ததுன்னா, ஐயோ அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பெருமாள், பெரியவாள்லாம் பண்ண பெருமாள். அது சரி, பெரியவாள்லாம் பண்ண பெருமாள் தான். இன்னைக்கு நாம பண்ணணும்னு அவர் தலையெழுத்து இருந்தா யாரால மாற்ற முடியும்? யாராவது ஒருத்தர் பண்ணித்தானே ஆகணும். அவர் பட்னி இல்லாத இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாத பயங்கரன் சுவாமி ஒரு சமயம் ஏதோ ஒரு திவ்யதேசத்துக்கு போயிருக்கார். இது நடந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தைய செய்தியை நான் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஏதோ ஒரு திவ்யதேசத்துக்கு போயிருக்கார். அங்க ஒரு அர்ச்சகரை பார்த்தார். அந்த அர்ச்சகரை பார்த்தாலே அவருக்கு ஒன்றும் பெருசா விஷயம் எல்லாம் தெரியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் தெரியாதவர் இவருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் ரொம்ப வாஞ்சையா அழைச்சிட்டு போய் சேவையெல்லாம் பண்ண, நன்னா பெருமாளை நன்னா பார்த்துக்கோங்கோன்னு. ஓ அப்பவே தெரிஞ்சு போச்சு, நன்னா சேவிச்சுக்கோங்கோன்னு சொல்ல வேண்டாமா, ஒரு நன்னா பார்த்துக்கோங்கோங்கிறார் இவர். சரி ஓகே, இதுக்கும் ஆள் இல்லைங்கிற நிலைமை. அடியன் சொல்றது 60-70 வருஷத்துக்கு முந்தைய செய்தி. அவர் பொறுமையா பார்த்துட்டே இருக்கார். ஐயோ பெரிய திவிதேசமா தெரியறது. ஆகம ரீதியாக எல்லாம் சரியாக நடத்தப்பட வேண்டும். சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு அங்கே பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட வேண்டும். பகவான முதல்ல பூஜைக்கு நாம கூப்பிடணும். அதற்கு மந்திராசனம்னு பேரு. அடுத்தது அவரை நல்லா நீராட்டம் கண்டருள வேணும்னு அதுக்கு அழைக்கணும், ஸ்நானாசனம்னு பேரு. அதுக்கு மேல அலங்காரங்களை பண்ணணும். அதுக்கு மேல மந்திர புஷ்பங்களை சமர்ப்பிப்பது. அதுக்கு மேல திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாம் பண்றது, ஸ்தோத்திரானுசந்தானம் எல்லாம் பண்றது. அதுக்கு மேல தளிகை அமுது செய்ய பண்ணி புனர்மந்திராசனம்னு பண்ணி சாத்தமரை பண்றது. இதெல்லாம் வழக்கம் வச்சுட்டு இருக்கோம்.
அப்ப முதல்ல பெருமானை கூப்பிட வேண்டும். அதுக்கு முன்ன 3 விஷயம் கையை தட்டிட்டு தான் அந்த கதவை திறக்க வேண்டும். கையை தட்டுறதுக்கு முன்ன ஒரு தடவை விழுந்து சேவிக்க வேண்டும். கதவங்களை திறந்த பிற்பாடு விழுந்து சேவிக்க வேண்டும். நேற்றைக்கு சமர்ப்பித்த துளசி புஷ்பங்கள்லாம் உள்ளுக்குள்ள அது வாடி போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பக்குவமாக பெருமான் திருமேனிக்கு உருத்தாத வகையிலே அதெல்லாம் வெளியில எடுக்கணும். திருப்படுக்கையை உதறணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால தான் சுவாமி நான் பண்றதே இல்லைன்னு விட்டார். அவர் பாட்டு நிம்மதியாக போச்சு பாருங்க. திருவாராதனவே பண்றதில்ல. இவ்வளோலாம் பண்ணா இதுக்கே 1/2 மணி 3/4 மணி ஆகும் போல் இருக்கேன்னா, திருவாராதன கிரமம் நிறைய இருக்கு. ராமானுஜர் நித்திய கிரந்தம்னு எழுதியிருக்கார். அதுக்கு மேல பராசர பட்டருடைய ஒரு திருவாராதன கிரமம்னு உண்டு. ஜீயர்படி திருவாராதன கிரமம்னு ஒன்று உண்டு. நீங்க கேட்கலாம், யாருது ரொம்ப சிம்பிள்னா பட்டர்னாலே ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப அவர் பட்டுக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார், அவனுடைய அழகை பார்த்தாலே நான் மயங்கி விடுறேன். நான் இங்கேருந்து 1/2 மணி 3/4 மணி எல்லாம் பண்றது ஏதோ அப்படியே ஒரு மயக்கத்திலேயே கையை காண்பிச்சுட்டு போயிட்டே இருப்பேங்கிறார். அந்த மாதிரி பண்ணிவிட்டா ரொம்ப சுலபமா போச்சு இல்லையோ. அப்ப திருவாராதனம்னா கிரமமாக செய்ய வேண்டும். காஞ்சி சுவாமி பிரதிவாத பயங்கர சுவாமி பார்த்தார், அந்த அர்ச்சக சுவாமிக்கு ஒன்றும் தெரிஞ்சா போலவே தெரியல, அவர் என்னத்த பண்றாரோ தெரியலேன்னு அவரை கூட்டிருக்கார். உனக்கு எல்லாம் நிஜமா நன்னா வருமா ஆகமெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. சுவாமி ஆகமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ ஆள் இல்லை, இந்த பெருமாள் பட்னியா இருக்காருன்னு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சுவாமி. இத்தனை பெரிய வித்வான் உங்ககிட்ட போய் சொல்லி அப்புறம் உமக்கே தெரிய வந்துடும், இத்தனை நாளைக்கு தெரிஞ்சிருக்குமேன்னார். அவர் மெதுவா சிரிச்சுட்டார். பரவாயில்ல, இந்த அறிவு இருக்கு இருக்கிறதுலேயே பெரிய அறிவு நமக்கு அறிவில்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தெரியுமோ. அந்த அறிவு இல்லாத எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கோம். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னா, தெரியாதுங்கிறது எத்தனை சிறப்பான பதில் பாருங்க. சில பேர் அதை பண்ணவே மாட்டான். இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்பா, உங்களுக்கு என்ன எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கோ ஃப்ளைட் எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊருக்குலாம் போறோம்னா நம்ம வேஷத்தை பார்த்தாலே பல பேர் என்ன நினைச்சுக்கிறா, ஜோசியரோன்னு நினைச்சுக்கிறா. பக்கத்தில் வந்து உட்காந்தாருன்னா, இது 2-3 தடவை அடி எனக்கு அனுபவம் ஆயிடுத்து. பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார், ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுட்டு, நீங்க எதுனா ஆஸ்ட்ராலஜரா ஜோசியராங்கிறா, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீக்கர் உபன்யாசம் பண்றவன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் அது தங்களுக்கு தேவையில்லைன்னு எதுவுமே பேசுறதே இல்லவா. இதே ஆமா நான் ஜோசியர்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இறங்குற வரைக்கும் 2.5 மணி நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு அவகிட்ட விஷயம் இருக்கு. ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, என்னுடைய ராசி இது, நான் வேணும்னா என்னுடைய ஜாதகத்தை அனுப்பட்டுமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. நம்ம ஏமாத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அவன் ஏமாறுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டான்னா, நான் ஏமாத்தணும்னு முடிவே பண்ண வேண்டாம். அவர் ஏமாறணும்னு முடிவு பண்ணிவிட்டார்னால் ரொம்ப லகுவா அவர் ஏமாந்துடுவார். எனக்கு என்ன வருத்தம்னா, இப்ப அப்படி ஏமாத்தி நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம். அவர் கேட்டதுக்கு இல்லை நான் ஜோசியர் கிடையாது நான் இதுன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. உனக்கு என்ன எல்லாம் இந்த தேகம் சார்ந்த நன்மை, உலகம் சார்ந்த நன்மை, இதை தாண்டி சிந்திப்பதற்கு உன்னிடத்துல எதுவுமே இல்லையா? வேற ஏதாவது கேட்கலாம் இல்லையா? சுவாமி கீதையில இந்த ஸ்லோகம் என்னன்னா எனக்கு தெரியலன்னா பார்த்துட்டு சொல்ல போறேன், இல்ல தெரியலன்னா தெரியலன்னு போறேன். ஏதோ ஒன்று பேசுறதுக்கு விஷயம் இல்லாம இல்ல, பேசலாம். நீங்களா ஆசையா வந்துட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டு ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன சம்பிரதாயம்னார். சத்தியமா நடந்தது. ராமானுஜ சம்பிரதாயம்னா கணித மேத சம்பிரதாயம் எல்லாம் தொடங்கினாரான்னு அவர். ஐயோ அப்பா, கணித மேதையே எங்க சம்பிரதாயம் தான், அவரே ஸ்ரீவைஷ்ணவர் தான். இந்த ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வெளியிலாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப ஜோசியர்கள் அப்படின்னா எல்லாம் ரொம்ப ஆசையா போய் அவர் இடத்துல போய் பேசிடுவா. காஞ்சிபுரம் பிரதிவாத வெங்கட சுவாமியே இந்த பழைய சீவரம்ங்கிற இடத்துக்கு பெருமாள் இப்போ எழுவர். பொங்கல் அன்னைக்கு ராத்திரி காஞ்சி தேவ பெருமாள் போவார். அடுத்த நாள் கார்த்தால் அங்கே எழுந்துருவார், மலைக்கு எழுந்துருவார். சாயங்காலம் மஞ்சள் வெயில்ல கீழே வருவார். ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு. அங்க நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் வந்து குழுமி இருப்பர்கள் நிறைய பேர் வருவார். ஒரு ஜோசியர் சுவாமி, காளியூர் ஜோசியர்னு அவருக்கு பேராம். காளியூர் ஜோசியர் சுவாமிங்கிறவர் வந்திருந்தார். அவரும் பெருமாளை சேவிக்கணும்னு வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், காளியூர் நாராயணன் ஜோசியர் அவ அப்பா. நான் இப்ப அடியேன் சொல்லிட்டு இருக்கிறது அவருடைய தகப்பனாரை பத்தி. அவரும் பெருமாள் சேவிக்கணும்னு வந்திருக்கார். காஞ்சி பிரதிவாத வெங்கட சுவாமியும் வந்திருக்கார். அப்ப வேடிக்கையா காஞ்சி சுவாமி கேட்டாராம் அவரை பார்த்துட்டு, நாங்கள்லாம் தொண்டை தண்ணி கிழிய கதகதையா சொல்லிட்டு இருக்கோம், உபன்யாசங்கள்லாம் பண்றோம், கூட்டம் வராம இல்லை. அவருக்கு நிறைய கூட்டம் தான் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த ஜோசியருக்கு வர கூட்டத்தோட ஒப்பிட்டோம்னால் கூட்டம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு அவ்வளவு வரமாட்டேன்றா, உமா ஆத்து வாசல்ல எப்பவும் அத்தனை பேர் படுகாடு கிடக்காளே, என்ன காரணம்? அதுக்கு அவர் சட்டுன்னு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க, நாங்க இருக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கோம், நீங்க போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்கன்னார். அவர் அழகா பதில் சொல்லிட்டார். ஜோசியர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணு, இது சரியாகும் அது சரியாகும், 100ல் 2 தான் சரியாகும், 3 தான் சரியாகும். அதுதான் நிஜம். உள்ளபடி நான் சொல்றேன். 100ல் 97 சரியாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல சுவாமி இது சரியாச்சு இது சரியாச்சுன்னு அந்த கடிதங்கள்லாம் பிரசுரிச்சிருந்தாளே, அவெல்லாம் பத்திரிகை எல்லாம் போட்டுருவா பாருங்க, இந்த ஜோதிடம்னு நிறைய இதழ்கள்லாம் வரும். அதுல நீங்க பிரிச்சு பார்த்தீர்களானால், ஜோசியர் சொன்னபடி நான் இதை செய்தேன், உடனடியாக 2 வாரங்களிலேயே எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து விட்டது, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் போட்டிருப்பா. அதுல போட்டிருந்தாளே சுவாமின்னா நான் என்ன தெரியுமா நினைச்சுவேன், ஆமா நானே போஸ்ட் பண்ணா எனக்கு வராதையா இருக்கும்,
நாமளே எழுதி போட்டுக்கிறது தான். இதெல்லாம் பண்ணேன் நடக்கலேன்னு வந்த லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குமா தெரியுமா? இதை ஒரு அன்பர் என்கிட்ட சொன்னார். நம்ம யாரையும் ஜோசியர்களை பற்றி தப்பா பேசுறது நம்ம அபிப்பிராயம் கிடையாது. ஜோதிஷம்ங்கிறது உண்மை, அதுல செகண்ட் தாட்டே வேண்டாம் உங்களுக்கு. சொல்றவா அத்தனை பேர் சரியாங்கிறது தான் இப்ப பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுல தான் இப்ப பிரச்சனை இருக்கே தவிர ஜோதிஷம்ங்கிறது உண்மை. இன்னொன்னு, இதுதான் நடக்கணும்னு அவன் எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்னால் அதை அவன்தான் மாற்ற முடியுமே தவிர வேற இன்னொருத்தரால ஏதும் செய்யவே முடியாது. காஞ்சி பிரதிபாதிங்க சுவாமி ஒரு இடத்துல ரொம்ப அழகா எழுதி வச்சார். பெருமான் நம்ம தண்டிப்பதே இல்லைன்னார். ஒருத்தர் உழுந்து கை கால்லாம் உடைச்சு சுவாமி தண்டிக்கிறதே இல்லைன்னு, கை கால்லாம் முறிவுன்னா நாம பண்ணிருக்கிற பாப்பங்கள், ஜென்ம ஜென்மமா பண்ணிருக்கிற பாப்பங்கள் எப்படிப்பட்டவைன்னா ஒரு கணமும் ஏதாவது அவன் தண்டனை கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு. நாம் அத்தனை செய்து வைத்திருக்கிறோம். ஆனா எத்தனை கருணை மிக்கவனாக இருந்தால் அப்படி செய்யாமல் காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறான். ஏதோ 1-2 நடந்துதான் ஆகணும்னு இருந்தா அது நடந்துதான் தீருகிறதுங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். இப்ப இத்தனை நீட்டி முழக்கி இந்த உபன்யாசம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நமக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா அது அங்கே முடிஞ்சு போச்சு, நிம்மதியான பாடு. நாம் அவர் ஏதோ வழவழான்னு குழப்பிட்டோம், அவர் ஏதோ பரிகாரம் பண்ணுறேங்கிற பேரில் எதையோ பண்ணிவிட்டோம். அதில் நமக்கு வேணும்னா சில லாபங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு சொன்னபடி அது நடக்கலேன்னு சொன்னால் எத்தனை வேதனைப்படுவார். அதுக்கப்புறம் ஒன்னொன்னுத்துலையும் சொல்லுவா, சிஷ்யர்கள் ஆச்சாரியனுக்கு கொண்டு போய் நிறைய கொடுக்குறா, எல்லாம் வாங்கிக்கிறோம், ஒன்றும் குறவே கிடையாது, அவர் செய்கிற பாப்பமும் நமக்கு வருங்கிறா. தெரியுமா? ராஜாவா இருக்கிறவன் பிரஜைகள் பண்ற பாப்பா ராஜாவன் இடத்துல போகும். 5 வருஷம் அரசாளும் போது ரொம்ப ஓகம் தான் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லல. ஏற்கனவே அவ பண்ற பாப்பங்கள் போட்டோம், பிரஜைகளான நாம் செய்கிற பாப்பமும் அவர்களை சென்று கிட்டுகிறதுன்னு சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் பெரியவர்கள் ஒன்னொன்னுக்கும் பயந்து 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 வாழ்ந்துட்டு இருப்பா. இப்ப தெரியாதுன்னுட்டா நிம்மதியான பாடு. அந்த சுவாமி பட்டர் சொல்லிட்டார், எனக்கு ஆகமெல்லாம் ஒன்றும் தெரியாது சுவாமி. அப்ப காஞ்சி பிரதிபாதிங்கிற சுவாமி கேட்டார், பெருமானுக்கு அப்ப தளிகை அமுது செய்ய பண்றது எப்படி பண்றீர்னு கேட்டார். அந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். அது என்ன குழம்பு, சாற்றமுது, அதாவது ரசம், பொரியல், கூட்டு, அவியல், என்னென்ன பண்ணிருக்கீங்களோ முதல்ல சுவைத்து பார்க்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் நெய் சேர்த்து அன்ன சுத்திக்கு நெய் சேர்ப்பதுன்னுவா. அதுக்கு நீங்க டயர்ல எல்லாம் கொண்டு போய் நெய் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த பிரசாதத்துல, சாற்றமுதுல, குழம்புல, கரியமுதுல, பருப்புல, சில பேர் வெறும் பிரசாதத்தில் மட்டும் சேர்த்துப்பான்னு வச்சுக்கோங்க. அது கொண்டு வந்து சேர்த்துட்டான்னா அதுக்கு மேலே தீர்த்தம் எடுத்து அதை புரோக்ஷிச்சுட்டு அதை நாம பரிசேஷனம் பண்றா போலே அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆகுதி பெருமாளுக்கு அந்த பஞ்ச பிராணங்களுக்கு நாம எடுத்துக்கிறா போலே அப்பப்போ பானியம் சமர்ப்பயாமின்னு வேற பெருமாளுக்கு உத்தரணி தீர்த்தத்தை காட்டணும். உத்தரணின்னா ஸ்பூன் ஆட்டம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு அவருடைய திருப்பவளத்துண்ட காட்டணும். ஏன்னா இப்போ சில பேர், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னால் அப்படியே தீர்த்தமே சாப்பிடாதெல்லாம் சாப்பிட முடியாது. உங்களில் கூட சில பேர் அப்படி இருக்கலாம். 4 வா போட்டுட்டோன்னா நம்ம அடைக்கிறா போல் இருக்கும். ஒரே 1 வா அப்படி சாப்பிட்டுட்டு திரும்ப சாப்பிட்டா தான் சாப்பிடவே முடியும். சில பேர்லாம் சாப்பிட்ற வரைக்கும் தீர்த்தத்தை தொடமாட்டான்னு இருக்கும். அது அப்படி இருக்கிறவா இருந்துட்டு போட்டோம், நம்மள மாதிரி இருக்கிறவா நம்மளாட்ட இருந்துருவோம். இப்போ பெருமாளுக்கு அதை போல் அப்பப்போ அந்த தீர்த்தம் சமர்ப்பிக்கணும். 1 வா பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சு மந்திரத்தை சொல்லி கடைசி பிராணா யஸ்வாஹா அபானா யஸ்வாஹான்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பாசுரங்கள்லாம் சொல்லி பெருமானுக்கு நாம உணவளிக்க வேண்டும், அமுது செய்ய பண்ண வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நீர் சொல்லிட்டீர், எப்படித்தான் அமுது செய்ய பண்றீர்னு கேட்டார் சுவாமி. அதுக்கு அழகாக பதில் சொல்லிட்டார் சுவாமி. தளிகை பண்ணுவேன், பொங்கலோ தத்தியோன்னமோ ஏதோ ஒன்று பண்ணுவேன், தயிர் சாதமோ பொங்கலோ மாற்றி பண்ணிட்டு இருப்பேன் சுவாமி. அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருவேன், 2 கையை அப்படி மேலே தலைக்கு மேலே கூப்பிப்பேன். பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. தயவு பண்ணி சாப்பிட்ருப்பா, படுத்தாதப்பா, எனக்கு ஒன்றும் ஸ்லோகம் தெரியாது, மந்திரம் தெரியாது, ஆகம் தெரியாது, தந்திரம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியேன்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து சேவிச்சிருவேன். ஒரு 2 நிமிஷம் நான் எழுந்துக்கவே மாட்டேன் சுவாமி. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டே அப்படியே எழுந்து நின்றேன்னா மெதுவாக கண்ணை திறந்துட்டு சமத்தா சாப்பிட்டுட்டியா, இப்படித்தான் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போயிடுவேன்னார். காஞ்சி சுவாமி கண்கள்ல இருந்து பொலபலவென்று கண்ணீராம். உடனே அவர் சொன்னாராம், இது போதும், இந்த அன்பு இருந்துடுத்துன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் சமர்ப்பிப்பதை ஏற்றுக்கொள்வார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிரதம் அஷ்டாமி பிரயதாத்மனஹான்னு கீதையில கண்ணனுடைய ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு. பக்தியுடன் தரப்பட்டதாகில் எதையும் பகவான் ஸ்வீகரிக்கிறான். பக்தி இல்லைன்னா எதையும் எடுத்துக்க மாட்டார். விதுரான்னா நிபுபுஜே சுஷீனி குணவந்திச்சேன்னு சொல்லுவார்கள். விதுரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டார், அவர் பழங்களை வீசி எறிந்து தோலா கொடுத்தாருன்னுவா. கண்ணனை பார்த்து கேட்டேன், இப்படி தோலை கொடுத்துருக்காரு சாப்பிட்டுருக்கே, அவர் தோலா கொடுத்தார் எனக்கு தெரியலேன்னு அறிவர். விதுரரை பார்த்து கேட்டேன், பழங்களை வீசி எறிஞ்சிட்டு தோலா கொடுத்துருக்கீரேன்னா, நான் தோலா கொடுத்தேன் எனக்கே தெரியலங்கிறார். கொடுத்தவருக்கு என்ன கொடுத்தோன்னு தெரியல, சாப்பிட்டவருக்கு என்ன சாப்பிட்டோன்னு தெரியல. ஏன் அப்படின்னா இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முற்ற பருகி கொண்டிருந்தார்கள். அவன் இவனை சாட்டுன்னு இருக்கான், இவன் அவனை சாட்டுன்னு இருக்கான். பழத்தை கண்டார்களா, தோலை கண்டார்களா? முன்னமே துயின்னருடைய முது பயோததியோ, பன்னகாதி பாயலோ, பச்சை ஆளிலையோ, சொன்ன 4 வகை சுருதியோ, கருதினி எய்தற்கு இவ்விடம் என்ன மாதவம் செய்ததென்னான்.
ரொம்ப அழகா வில்லிபுத்தூரார் தம்முடைய பாரதத்துல பாடுறார். விதுரன் கேட்டானா, என் வீடு என்ன திருப்பார்கடலா, என் வீடு என்ன பச்சை ஆளிலையா, ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் படுத்து கொள்ள ரொம்ப பிடிச்ச அந்த இலையில படுத்துட்டு இருந்தியா, என் வீடு என்ன அந்த இலையாட்டமா இருக்கு, அந்த இலைக்கு சமமா என் வீடு, பன்னகாதி பாயலோ இதுனா ஆதிசேஷனாகிற படுக்கையா, சொன்ன 4 வகை சுருதியோ 4 வேதங்களா என் வீடு. என்ன வேதங்கள்ல பகவான் இருக்கார். இப்ப சொன்ன இடத்துல எல்லாம் பெருமாள் இருக்கார். திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கார், ஆலி நிலையில படுத்துட்டு இருக்கார், ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கார், வேதங்களிலே உரைபவரா இருக்கிறதுனால அதிலும் அவர் கிடக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கிய, என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். என் வீடு என்ன தவம் பண்ணித்தோ தெரியல உன்னுடைய வருகையினாலே அப்படின்னு பேசியிருக்காருனால் அன்பிற்கு பகவான் வசப்படுறாரோ இல்லையோ. அவ பெரியவர் தான், ஆராதனைக்கு எளியவர். ஏன்னா அவர் இத்தனை பெரியவரா இருக்காருன்னு நான் பூஜை பண்ணாதே இருந்துடக்கூடாது. சுவாமி என்ன எனக்கு தகுதி இல்லைன்னு இருந்தா சொல்லிட்டு, அவன் தகுதிக்கு தகுதியாக பூஜை பண்ணுகிற தகுதி எனக்கு இல்லை, அதனால நான் பண்றதா இல்லைன்னு முடிவு எடுத்துக்கூடாது. அத்தனை பெரியவனாக இருந்தாலும் சுலபனவன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பெரியாய்ங்கிறதாலே சொல்லுகிறாள். இது 21ஆம் பாட்டாச்சா. 22ஆம் பாட்டு கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அங்கண்மா ஞாலத்து அரசர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அரசர்கள்னாலே ஒரு அபிமானம் வந்துவிடும். இருந்துட்டு போட்டுமே, ஒண்ணுமே இல்லாத நமக்கே அபிமானம் இருக்கா இல்லையா? அகங்காரம் மமகாரம் நமக்கே இருக்கு. நாம எல்லாம் அடிக்கடி சொல்ற பாருங்க, கம்சன் ரொம்ப தீயவன், ஆணவமே வடிவெடுத்தவன், துரியோதனன் ஆணவமே வடிவெடுத்தவன், ராவணன் ஆணவமே வடிவெடுத்தவன், இரண்யன் ஆணவமே வடிவெடுத்தவன். 10,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் உட்காந்து 2 நிமிஷம் தியானம் பண்ணிருப்போம். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி அவனுக்கு ஆணவம் இருக்குன்னா, அவனுக்கு ஆணவம் இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் தவம் பண்ணது கிடையாது, தியானம் பண்ணது கிடையாது, ஒழுங்கா பிராணாயாமம் பண்ண தெரியாது நமக்கு. ஆனா நமக்கே ஆணவம் இருக்கு. நான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? அதுன்னு சுவாமி இருக்கா இல்லையா? நன்னா இருக்கு. நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர் கதன் நேர் நிறையில்லேன்னு ஆழ்வார் பாடினார். நல்லா கேட்டுக்கோங்க. பாட்டை நான் எனதுன்னு தானே பாடியிருக்கணும். நான் எனதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு பாடியிருக்கணும். அவர் என்ன பாடினார்? நீர் நுமதுன்னார். நீ உனது என்கிற எண்ணத்தை வேறு முதல் மாய்த்து ஆச்சாரியர்கள்ல டிஸ்கஸ் பண்ணா. நான் எனதுன்னு தானே பாடணும். இதுனா நீ உனதுன்னு பாடியிருக்காரு. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன, அவருக்கு இல்லை அதனால அவர் தன்னை சொல்லிக்கல, உங்களுக்கு இருக்கு அதனால நம்மளை பார்த்து சொல்லிட்டார். நமக்கு இருக்கிறபடினால நம்மளை பார்த்து நீர் நுமதுன்னு சொல்லிட்டார். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் சொன்னா, ஆழ்வாருக்கு அவ்வளோ பயமா. நான் எனதுன்னு சொன்னா கூட அந்த துர்குணங்கள் நம்ம கிட்ட வந்துடுமோன்னு பயமா. அதனால நீ உனதுன்னுட்டார் அவர். அந்த துர்குணம் நான்கிறது இருக்கு பாருங்க, சொல்லிட்டாலே நம்ம கிட்ட வந்துருமா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட அகங்கார மமகாரங்கள்லாம் இருக்கு. ராஜாக்கள் இடத்துல இருக்காதா? சாதாரணமானவர்களிடத்திலேயே இருக்குன்னா அந்த ஆணவம் அதிகாரத்துல இருக்கிறவர்களிடத்துல இருக்குமா இருக்காதா? சில பேர் விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பெரிய பதவிக்கு போனாலும் தங்களை ரொம்ப சாமானியர்களாக எண்ணிக்கொள்வார்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவா. அவர் தானே ஃபர்ஸ்ட் ஜெனரல், நேஷனல் ஜெனரல் அப்படிங்கிற அவர் கவர்னர், முதல்ல ஜெனரல், நேஷனல் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இருந்தார் அவர் இல்லையா? அவர் அப்படி இருந்த போது எங்கேயோ திருமலைக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ போயிருக்கார். திருமலைன்னு நினைக்கிறேன். பெரிய கூட்டம் இருந்திருக்கு. காலணிகளை வாசல்ல விட்டுட்டு அவர் வரிசையில போய் நின்று கொண்டு பெருமாள் சேவிக்க போனார். எல்லாம் சொன்னாலாம், நீ எப்பேற்பட்ட பதவியில் இருக்கீர், வந்து பெருமாளை சேவிக்கூடாதா? வரிசையில தான் வரணுமான்னா, காலணிகளை வெளியிலே விடப்பட்ட போதே, காலணிகள் வெளியிலே விடப்பட்ட போதே அந்த பதவியும் சேர்த்து விட்டுட்டேன்னார். ஒரு சாதாரண ஆளா வந்திருக்கேன் அப்படி சொல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் பல இடங்கள்ல பார்க்கலாம்ங்கிறார். ஒரு முதலமைச்சர் இருந்தார், ரொம்ப ஓஹோன்னு அவர் தனக்குன்னு எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை, கல்யாணம் கூட பண்ணிக்கல, அப்படின்லாம் வாழ்ந்தார். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யாருன்னு விட்டலாம். அவர் நண்பர் வந்து ஒருத்தர் கல்யாணத்தை கூப்பிட்டார். என் வீட்டில் கல்யாணம், நீ அவசியமா வரணும், நீ வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இருக்காதா? முதலமைச்சர் கல்யாணத்துக்கு வராருன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும்னா, அந்த பத்திரிகையை வாங்கிட்டு அவர் பெருசா கவனமே கொடுக்கல. அப்படியா, சரி பாக்குறேன் அப்படிங்கிற போல பதில் சொல்லிட்டார். நண்பருக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா போயிடுத்து. ரொம்ப ஆசையா கூப்பிட வந்தேன், பெருசா இவர் ஆர்வமே காட்டல. கண்டிப்பா வருவார்னு நினைச்சேன். சரி பதவியில் இருக்கார், கொஞ்சம் அதனால கொஞ்சம் மறந்துட்டார் போல் இருக்கு நம்மள அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். கல்யாணத்துக்கு சரியா வந்துட்டார். அவர் முதலமைச்சர் கல்யாணத்துக்கு வந்துட்டார். இவர் போய் கையை பிடிச்சி சொல்றார், நீர் வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன கொடுக்கும்போது பெருசா ஆர்வமே காட்டல, ஆனா வந்துட்டேர். அவர் சொன்னாராம், நான் அப்பவே ஆர்வம் காட்டியிருந்தா நீ ரொம்ப தடபுடலா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த தடபுடல் ஏற்பாடு, வாழ்க வாழ்க கோஷம் போட்டுன்னு 100 பேரை நிக்க வைக்கிறது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி, நம்ம வீட்டு கல்யாணம். நீ என்ன கூட்டுட்ட, நண்பன்கிற முறையில கூட்டிருக்க, நண்பனாத்தான் வந்திருக்கேனே தவிர வேற எந்த பதவியையும் நான் என்னுடைய நெஞ்சத்திலேயோ தோளிலேயோ சுமந்து கொண்டு நான் வரலை என்றிருக்கேன். சில பேர் விதிவிலக்கு எல்லா இடங்கள்லயும் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல இடங்கள்ல பல பெரியவர்கள் அதை போல இருந்திருக்கிறார்கள். பதவியை துச்சமென மதித்தவர்கள்
ரொம்ப அபூர்வம். ஆனா சில பேருக்கு தான் தான் எல்லாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையோ. படித்தவர்கள், வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள், மெத்த படித்தவர்கள், ஆனா வறுமையிலே உழல்கின்றார். ரொம்ப பெரிய வறுமை. ராஜா பார்த்தான், இவருக்கு ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னு ஆசை கொண்டான். 2 சேவகர்களை அனுப்பி வச்சான், நீங்க போய் கூட்டிட்டு வாங்கோ. சேவகர்களை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுச்சு. ராஜ சேவகர்கள் என் வீட்டு வாசல்ல எதுக்குன்னா, இல்ல ராஜா கூட்டிட்டு வர சொன்னார். எங்களை எது கூட்டின்னு வர சொன்னார், நான் எதுக்கு வரணும் அப்படின்னார். இல்லை உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறானா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னார். ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே வந்து அப்படி கை கூப்பிட்டு நின்றா போறோம்னா. சேவகன் அழகா வார்த்தை சொன்னா, நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி கை கூப்பிட்டு நின்றா போதும். இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், அங்க வந்து கை கூப்பி கொண்டு நிற்கிற அந்த அவல நிலைக்கு இங்கிருந்தே ஒரு கும்பிடு போடுறேன்னார். அங்க போய் கை கூப்பிட்டு நில்லு நீ சொல்ற, நான் இங்கே இருந்தே கை கூப்பிடுறேன், எனக்கு எதுவும் வேண்டான்னார். இதை போய் சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அழகா பதில் சொல்லியிருக்கார், என் முன்னாடி வந்து கும்பிடு போடுன்னா அந்த கும்பிடு போடுற அந்த இழிநிலை, ரொம்ப தாழ்ந்த நிலை, அந்த நிலைக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்தே கும்பிடு போடுறேன்னு என்ன அழகா வார்த்தை சொல்லியிருக்கார். கண்டிப்பா அழிச்சுன்னு வாங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டான். உடனே அவர் பார்த்தார், திரும்ப வந்திருக்கீங்களா, என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், தனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். உடனே ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சார். ஷரீர பதனாவதி பிரபுனிஷேவனா பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். ஒரே ஸ்லோகத்துல ஒரு 11-12 தனத்தை போட்டு கொடுத்துட்டார். அவன் என்ன எனக்கு தனம் கொடுக்கறது, நான் தனம் கொடுத்துருக்கேன், இதை படிச்சு பார்த்து எத்தனை தனம் இருக்குன்னு சொல்லுன்னார். அப்படி ஆச்சரியமா ஸ்லோகம் எழுதி அடிச்சுட்டார். ராஜா பார்த்தா இன்னமும் ஓஹோன்னு இருக்கு, அவரை கண்டிப்பா அழைச்சுன்னு வரணும்னா. அவர் பார்த்தார், இவன் விடமாட்டான் போல் இருக்கு நம்மள. கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் என் சொந்த முயற்சியில எந்த சொத்தையும் சேர்க்கல, எங்க அப்பா எனக்குன்னு எதையும் சேர்த்தும் வைக்கல, நான் ஆசையும் படலை, அவர் சேர்த்து வைக்கல. ஆனா எங்க தாத்தா சொத்து எங்கிட்ட இருக்குன்னார். பிதாமகார்ஜிதமான சொத்து. பிரம்மாவுக்கு பிதாமகர்னு பேரு. கீழே ஒரு நாள் கதை சொன்னேன், நான்முகன், அவனுக்கு தான் தாத்தான்னு பேரு. அந்த நான்முக கடவுள் என்ன பண்ணார், காஞ்சிபுரத்துல வந்து யாகம் பண்ணார். அந்த யாகத்துல பெரும் செல்வம் என தேவப்பெருமாள் தோன்றினார். அவர் தான் பெரிய சொத்து. அப்ப தாத்தா சொத்து. காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமி எழுதினார், தேசிகன் லா படிச்சிருக்காருன்னார். சட்டம் தெரிஞ்சவர் தேசிகர்னார். ஏன்னா அப்பா சொத்து பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லலாம், தாத்தா சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறார். அதனால பாருங்க, எங்க தாத்தா சொத்து இருக்குன்னுட்டார் அவர். 24 படிகளுக்கு மேலே உரைபவனான பெருமான். அந்த சொத்து கைவரப்பெற்றவனான நான் இருக்கிற போது மற்ற எந்த சொத்திற்கு நான் ஆசைப்பட போகிறேன். ராஜா தன்னை பெரிய அரசனாக நினைத்து கொண்டிருக்கலாம். இன்று இருக்கிற பணம் காசு நாளைக்கு நிச்சயமா இருக்குமான்னு எதுவும் ஸ்திரமாக சத்தியமாக நம்மளால சொல்லவே முடியாது. இன்னைக்கு நன்னா இருக்கும்னு இருமாந்திராதே, நாளை அவல நிலை வருவதற்கு முன்பாக சரணாகதியை செய்யப்பார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்துமினோன்னு ஆழ்வார் பாடினார். அதற்கு என்ன அர்த்தங்கிறது தொடங்கி அதிலிருந்து நாளைய தினம் கார்த்தால சரியா 9:30 மணிக்கு காத்தால வாணிமகால் முடிச்சுன்னு அடியே நீங்க வந்துருவேன். அதனால 9:30 மணிக்கு அனைவரும் வந்திருந்து உபன்யாச கோஷ்டியை நடத்தித்தர பிரார்த்தனை. திரும்ப நாளை சாயங்காலம் 5 மணிக்கு நிச்சயமாக உபன்யாச கோஷ்டி உண்டு நாளைக்கு. அதனால சனிக்கிழமை 2 வேளை உபன்யாசம், காத்தால 9:30 மாலை 5 மணிக்கு அவசியம் வந்திருந்து நடத்தி தர வேணுமாய் பிரார்த்தனை. அதுக்கப்புறம் நாளன்னைக்கு சாயங்காலம் சரியா 4 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் தொடங்க பெற்று திருப்பாவை சாற்றுமறை ஒரு 3 தினங்கள் முன்னதாகவே முடிகிறது. காரணம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, பல அன்பர்கள் வரக்கூடுங்கிறதுனால அந்த சௌகரியத்தை உத்தேசித்து 3 தினங்கள் முன்னதாகவே திருப்பாவை சாற்றுமுறை இவ்விடத்துல நடைபெறும். அதனால நாளை கார்த்தால, நாளை சாயங்காலம், நாளன்னைக்கு மத்தியானத்திலிருந்து கூடவிருந்து இந்த உபன்யாச நிகழ்ச்சியை நிறைவேற்றி தர வேணுமாய் நடத்தி தர வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க கேட்டுக்கொண்டு, இதுக்கு மேல ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கு, அதையும் கேட்டுட்டு நீங்கள் அவசியம் போகணுங்கிற பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சுவாமி நேற்று வரதுனால இல்லாத நான் ஏற்கனவே பேசினோம். சனிக்கிழமை சொல்லலாமான்னு நான் கேட்டேன். சனிக்கிழமை இங்கே கல்யாணம் சனிக்கிழமை காத்தாலுனால பிளான் பண்ணி பண்ணுவேன். இல்ல அடியேன் அபிப்பிராயத்தால நேற்று வராதனால நாளைக்கு உங்க அபிப்பிராயத்தால இல்ல விஷயம் நடக்கணும். கணக்கு இதுவே வேலைகள் நடந்து நடக்கணும், விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுதான் எண்ணம்.
சுவாமி சாதிச்ச மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கு அனுமான் சந்தையிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கிற அண்ணாசிலேருந்து இங்கே புறப்பாடா ராமநாதம் திருப்பதி எப்படியாவது பெருமாள் தாயார் வரக்கூடா சுவாமியும் நம்ம அனுதாத்தையா அப்படியே சுவாமி வரக்கூடா வந்து இந்த சுவாமிக்கு நம்ம வந்து கௌரவம் பண்ணணும். இந்த வருஷம் போன வருஷமே சொன்ன மாதிரி இந்த வருஷம் அவருக்கு 25வது வருஷம் உபன்யாசம் 25வது திருப்பாவை மட்டும் பிரத்யேகமா 25வது ஆண்டு நாம இங்க கொண்டாடக்கூடியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. போன வருஷமே முடிவு பண்ணப்பட்டதுதான் இங்கெல்லாம் சாதிக்கணும்னு அப்படி ரொம்ப விருப்பத்துக்கு சொன்னேன். அதனால ஒத்துக்கிட்டு பெரிய மனசு பண்ணி ஒரு ஃபீலிங் நடந்துருக்கு. அதை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு அப்படியே ரொம்ப வாய்ப்பு. அந்த சமயத்துல ஒரு சுவாமிக்கு ஒரு கௌரவம் பண்ணணும், ஒரு விருது மாதிரி பண்ணணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தையும் சுவாமியோடைய அனுமதியோட அதையும் பண்ண போறோம். அதனால நீங்க இப்ப இங்க முக்கியம் வந்து நீங்க பார்க்கலாம் மற்றவாழ பத்தி இல்ல, நீங்க டெஃபினட்டா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். இப்படி வந்தவா அவர் ரொம்பவே விஐபி வச்சுக்கோ நீங்களாம். அதனால நீங்க எல்லாருமே அங்க வந்து கூடவே சுவாமி கூடவே வந்து நாங்க எல்லாத்தையும் முடிக்கணும். 4 மணிக்கு சரியா ஆரம்பிச்சிடலாம், 8 மணிக்கு சரியா முடிச்சிடலாம். பிளான் இப்போதைக்கு நம்ம இன்னொரு ஒன்றும் இடங்கள் இல்லாமல் இருந்தால் இதோட பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க.